பெருமைக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணங்குதலுக்குரிய, வாழ்த்துதலுக்குரிய எங்கள் செல்வம் தமிழ்மணி அவர்களே, இவ்வரங்கினை மணக்க வைக்கின்ற அருமை பெரியோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஒழுங்கணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் விருப்பத்தோடும் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் என்கிறதை உணர்கிறேன். எல்லாரும் அறிவு தேடலுடைய, அறிவாண்மையுடைய, பெருமைக்குரிய நாகரிக பண்பு வடிவங்கள். உங்களுக்கு முன்னால் சில அடிப்படையான சில உணர்வை முன்வைத்து விட்டு சொல்வது என்பது இந்த நேரத்தை நான் பயனாக்கிக் கொள்வது, உங்களுக்கும் பயன் ஏற்படுத்த முனைவது என்கிற கூறுடைய அமையும். என்னை அழைத்திருப்பது என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. பெரும்பாலும் இந்த உலகத்திலே அருவருப்பான, இந்த மண்ணுக்கு தேவைப்படாத உணர்வுகளை பேசுகிறவனையே சிறப்புரையாக வழங்க அழைப்பது என்பது நீண்ட நெடுகாலமாக தொடர்கிறது. ஒரு பள்ளிக்கூடம் ஒரு விழா என்று சொன்னால், ஒரு கல்லூரி ஒரு விழா என்றால் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிடுவது, அவரை என்னென்ன நமக்கு தேவைகளோ அதற்குரியபடி அவரை புகழ்வது, ஏற்றுவது, போற்றுவது, குளிர்ச்சியான பணி கட்டி வைப்பது, போலித்தனமாக நாமும் நடந்து கொள்வது. வந்த சட்டமன்ற உறுப்பினரும் அப்படித்தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுகிற பொழுதே ஒரு வகையான மன அருவருப்புணர்வு எனக்கு வரும். நான் என்னுடைய உங்களை போல் இருக்காமல் வேறு வகையில் பார்க்கிற ஒரு ஆய்வாளர் என்கிற முறையில் அவர்கள் என்ன இப்பொழுது சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்பேன். என்ன சொத்து கணக்கு ஒப்படைக்கிறார்கள், அதாவது ஒரு 100ல ஒரு பகுதி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதுவே எனக்கு தெரிந்த ஒரு முண்டம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய மனைவின் மீது 350 கோடி தான் இருக்கிறது, 3.25 லட்சம், 3.25 கிலோ தங்கம் இருக்கிறது, இவ்வளவு வைரம் இருக்கிறது என்கிறது. இந்த பட்டியெல்லாம் பார்த்தா இவர்களெல்லாம் எந்த வகையான பிறவிகள் என்பதை எங்களை போன்றிருக்கிறவர்கள் காரி துப்பி கொண்டுதான் இருக்கிறோம். சரி, அது கிடக்கட்டும். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு நிகழ்ச்சிக்காக, திருவள்ளுவர் விழாவுக்காக கூப்பிட்டார்கள் என்று ஒரு செய்தி. அப்பொழுது ஒரு மனப்பாட போட்டி, திருக்குறள் ஒப்புவிப்பு போட்டி நடக்கிறது. அதிலே ஒரு மாணவன் 1330 குறள்களையும் சொல்லி முடித்தான். கூட்டம் கை தட்டியது. எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து அந்த சட்டமன்ற உறுப்பினரும் கை தட்டினார். அவரை இறுதியிலே பேசி வாழ்த்து பேசுகிற அந்த நேரத்தில், இந்த பையன் பெரிய அளவற்ற திறமையுடையவன், நான் வியப்படைந்தேன், பூரிப்படைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன், வாழ்த்துகிறேன். இப்பொழுது ஒரு 1330 குறள்களை அவன் இப்பொழுது மனப்பாடம் பண்ணினான் என்று சொல்கிறார்கள். நான் அடுத்த முறை வருகிற பொழுது அவன் 2000 குறள்களை மனப்பாடமாக சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்த ஆண்டு வருவேன், அப்பொழுது 3000 குறள்களை மனப்பாடமாக சொல்ல வேண்டும். அந்த திறமை 4000, 5000, 6000 குறள்கள் என்று வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்கிற பொழுது கூட்டம் கை தட்ட மறுத்து விட்டது. கூட்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் அது 1330 தான் என்று தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை அழைக்காமல் ஒரு ஆய்வுலகத்திலே ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறான் என்கிறதுக்காக என்னை அழைத்து ஒரு நம்பி என்னை முன்னிறுத்தி இருக்கிறீர்கள். நம்முடைய இனம், நம்முடைய தமிழினம் என்பதை பற்றி பேசுவதே இப்பொழுது அடிப்படையான தேவை. நமக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு நமக்கே சூடும் இல்லை, சொரணையும் இல்லை, மானமும் இல்லை, எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், அவர்களுக்குரிய சொத்து, அவர்கள் நம்மை அப்பா அம்மா என்று கூப்பிடாமல் மம்மி டாடின்னு கூப்பிடணும். மம்மி மம்மி சொல்லு, டாடி சொல்லு அப்படின்றது ஒவ்வொருவரும்.
ஒரு நம்முடைய தமிழ் குழந்தைக்கு தமிழ் குருதியோடு பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதிலே நமக்கு எந்த அக்கறையும் அறிவும் இல்லை. பல்கலைக்கழகத்திலே மிக பலர் தோட்ட பணியாளர்கள் தங்களுடைய குழந்தையை கொண்டு வந்து என்னிடம் நீட்டுவார்கள் பெயர் வைக்க சொல்லி. நான் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் இல்லை என்றால் நான் மறுக்கிறேன்னு சொல்வேன். ஆனால் பெரும்பாலான பேர் பல பேர் தமிழ் ஐயா என்று வைத்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் விடாப்பிடியாக என்னுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு போய் பதிவு செய்கிற பொழுது செய்துவிட்டு, ஐயா உங்க பெயரை தான் கூப்பிட்டு இருக்கிறோம் பிள்ளையே, அவனுக்கு காதணி விழா என்று வருகிற பொழுது என்னை அழைப்பதற்காக அப்படியே கையில கொடுத்துரு. சரி, நன்றி. காதணி விழா வைக்கிற பொழுது அந்த அழைப்பதை பார்த்தேன், எனக்கு வியப்பாக இருந்தது. அவர் ஒரு தோட்ட பணியாளர், பல்கலைக்கழகத்திலே புல விருந்தகத்திலே நீண்ட நாள் எனக்கு துணையாக இருந்தவர். குழந்தை பிறந்து 6 ஆண்டுக்கு பிறகு அந்த அழைப்பதை வருகிறது காதணி விழா என்று. அந்த குழந்தையை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு உற்று பார்க்கிறேன், அந்த பையனுடைய பெயர் அஜித் அருளி என்று. நான் சொன்னேன், என்னுடைய பெயரை வைக்கிறதாக சொன்னீர்கள் தம்பி, என்ன அஜித்தின் போட்டு? அந்த பொம்பளைங்க விடலைங்கயா, அவங்க அக்காக்காரிங்க விடலைங்கயா, எல்லாம் அஜித்தின். அதன் பிறகு சண்டைக்கு பிறகுதான் நான் வலியுறுத்தின பிறகு உங்கள் பெயரையும் சேர்த்தார்கள் என்று சொன்னார்கள். எனவே எப்படி தமிழ் பெயர் வைக்கிறவர்கள் கூட என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் எங்களுக்கு ஆழமாக தெரியும். இந்த மண் எவ்வளவு பெரிய பண்பாட்டு மண்ணாக இருந்தது என்பதே நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் சரியாக படிக்கிறது இல்லை. கையில் மட்டுமே அடங்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நூல்கள் கிடைத்திருக்கின்றன. 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு, இது ஒரு கையிலே பிடித்து விடலாம். அதில் இருக்கிற சாரங்கள் எல்லாம் உலகம் முழுமைக்கும் நாம் வென்று காட்டுவதற்கான அத்தனை அறிவையும் அது உள் சுமந்திருக்கிறது. அது ஒரு 50 ஆண்டு காலமாக நான் பார்க்கிறேன், 50 ஆண்டு காலமாக வியக்கிறேன். நான் செத்து போகவும் அஞ்சுகிறேன். 75 என்றார்கள், 76 முடிந்து 77 தொடங்கி இருக்கிறது. ஏன் அஞ்சுகிறேன்? நாம் செத்து விட்டால் இந்த தமிழை படிக்க முடியாது. இதை ஆய்வதற்குரிய அந்த வேட்கை தனிந்து விடுமே என்கிறதுக்காக நான் இறக்கவே மறுக்கிறேன். அவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கிறதே. நான் 50 ஆண்டு காலமாக அதில் ஊறி பார்த்து வருகிறேன். பெரிய பெரிய வியப்பு. இங்க நமக்கு இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு பெருமையே நம்முடைய தாய்மொழி தமிழ் என்கிறது மட்டும்தான். வேறு ஒரு நிலையும் இல்லை. நாம் பெருமைப்படக்கூடிய செய்தி என்கிறது நம்முடைய தாய்மொழி தமிழ். அது என்ன என்று உங்களுக்கு தெரியாது. சரி, விருந்து என்ற புதுமையில பேர். விருந்தினர் வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு முன்னால் தெரிந்தவர்களாக இருக்கக்கூடாது. நம் உறவான மக்களுமாக இருக்கிற உறவினர்கள் சுற்றுத்தார்கள் வந்துதான் சாப்பிட்டு போகிறார்கள். அவர்களை மட்டும்தான் உள்ளே விடுகிற வழக்கம் நமக்கு உண்டு. ஆனால் இந்த மண் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்தது நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. கற்பனையே பண்ண முடியாது. இன்றைக்கும் 2000 ஆண்டுகள் சென்ற பிறகு கூட உலகம் அந்த அளவுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பார்க்கவே முடியாது, எண்ணவே முடியாது. அப்படி கோடி செய்திகள் இருக்கின்றன அதுக்குள்ள. ஒருத்தி ஒருவனை காதலிக்கிறாள். காதலிக்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற அமைப்பு போல் இல்லை, உயிருக்கு உயிராக காதலிக்கிறாள். அவனை பிடித்து விட்டது. நீ என்கிறது நான் அன்புக்காக சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய வழக்கம் உனக்கு தெரியுமா? மாலையில 6 மணிக்கு கதவை சாத்துகிற பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் வருகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களோ கத்துவார்கள். இது தமிழ்நாட்டினுடைய மரபு. அப்படி வாரியில் உளிரோ எனவும் நீ வாட, அந்த நேரத்தில் எல்லாரும் வருவாங்கல்ல, நீ எல்லாம் நீ திண்ணையில வந்துடு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவளை கூப்பிடுறா. எவ்வளவு அழகு என்று எண்ணி பாருங்கள். வாரியில் உளிரோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே. அந்த முட்டம் வரல, அந்த முட்டுக்கட்டை வரல, நான் சொல்லிட்டு வந்தேன், அந்த நேரத்தில் வந்துடுடா. அதுக்குள்ளார என்ன இருக்கிறது என்றால் கதவை அதனால்தான் திண்ணை கட்டி வாழ்ந்தான். இது ஜப்பானில் மட்டும் ஒட்டி கொண்டிருக்கிறது.
என் வீட்டில் இருக்கிற தென்னையை கூட நான் அழிக்கவில்லை, அப்படியே வைத்திருக்கிறேன். அதில் 10 பேர் 8 பேர் படுக்கலாம். இந்த பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்க நம்முடைய வீட்டு அழகு என்கிறது திண்ணைக்கு திண்டுன்னு பேர். அதில் ஒரு சின்ன பிள்ளைகள் ஆடி அது தொடர்பாக இருக்கிற இரவுக்காக ஆடினா இந்த பக்கத்தில் பெரியவர்கள் பார்ப்பார்கள், வீட்டிலிருந்து அந்த 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 கதவுக்கு பக்கத்திலிருந்து பெண்கள் பார்ப்பார்கள். அந்த அந்த திண்ணையிலிருந்து ஆடுகிற அந்த திண்டிலிருந்து ஆடுகிற ஆட்டம் தான் திண்டாட்டம்னு பேர். சோத்துக்கு திண்டாடுகிறான் என்று சொன்னா ஒரு பெரிய வரலாற்றை அந்த சொல் தூக்கி வருகிறது. அந்த அந்த மரபிலே அந்த பரிமாறுகிற அந்த உணவு பரிமாறுகிற பிறருக்கு கொடுக்கிற அந்த தன்மையெல்லாம் நமக்கு போய்விட்டது. அவனால் ஏதாவது நன்மை கிடைக்கும், ஆனால் அவனுக்கு சோறு கொடுப்போம், வகை வகையாக திங்கிறது கொடுப்போம், நம்முடைய தேவைக்கு அளவுக்கு அவனிடம் என்ன பெற விரும்புகிறோமோ அதற்குரிய உணவை கொடுப்போம். இப்படித்தான் நம்முடைய குடும்ப மரபுகள் குடும்ப அமைப்புகளே மாறிவிட்டன. யாரும் உண்மையாகவே நாம் நடந்து கொள்ளவில்லை. அதில் ஏதோ சில விதிவிலக்குகளாக சில செய்திகள் இருக்கின்றன. திருவள்ளுவர் சொல்கிறார், நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும், காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் விருந்து. இந்த கனவு என் காதலனை தூதாக அழைத்து வந்து விட்டது, இந்த கனவுக்கு நான் என்ன விருந்து படைப்பேனோ தெரியவில்லையே என்று கத்துகிறார் ஒருத்தி. கனவுக்கு போய் யாராவது விருந்து வைக்க வேண்டும் என்று எண்ணுவார்களா? அப்படிப்பட்ட மரபு நம்முடைய. அப்படி கோடி செய்திகள் இந்த 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 நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு இருந்தது. உள்ளே வரக்கூடாதவன் வந்ததிலிருந்து எல்லா கோளாறு. நாம் எல்லாம் சிறந்த ஆட்சியில் இருக்கிறோம். இப்போ கூட விஜய் என்கிறவனை பற்றி ஒரு நடிகன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியல. அடிப்படையில் ஒரு முட்டுக்கட்டாய். ஆனால் டேய் வாடா, நீ வாடா, நீ ஜோசப்னு பேர் வைத்துக் கொண்டிருக்கிறாய், விஜய் என்று நீ கிறிஸ்துவன் என்கிறதே நீ இப்பொழுது சட்டமன்றத்தில் அந்த பணியேற்கிற பொழுதுதான் மக்களுக்கே தெரியும். ஜோசப் விஜய் என்னும் நான் என்கிற பொழுது நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். நான் அவனை பற்றியும் கவலைப்படுகிறது இல்லை. தமிழ் உருப்பட வேண்டுமே, இவர்களுக்கு தமிழ் மானம் வர வேண்டுமே என்பதற்காக மட்டுமே நான் வாழ்கிறேன். அப்போ வாடான்னு எழுதிட்டு அன்றைக்கு இரவு தொலைக்காட்சியில் இயல்புக்கு மாறாக அதை பார்க்கிறேன். அதில் ஒரு பெரிய பார்ப்பன கூட்டம், எல்லாருக்கும் வயிறு இவ்வளோ பெரிது இருக்கிறது பாப்பானுக்கெல்லாம். அவனெல்லாம் கோயிலில் மூக்காம்பிகை கோயிலுக்கு உள்ளே அழைத்து கொண்டு போகிற காட்சியை பார்க்கிறேன். அவன் ஒரு வாழ் தருகிறான். வாழ் என்கிறது 4.5 கிலோ, 1 கிலோ இன்றைக்கு 2.5 லட்சத்துக்கு மதிப்புடையது கொடுக்கிறான். அதுக்கு எம்ஜிஆர் கொடுத்தான். எம்ஜிஆர் 1 கிலோ தங்கத்தை கொடுத்தான், வாழ் கொடுத்தான். எனவே மிக முன்னால் வாழ்த்து எழுதினால் மறுபடியும் மிக அவனுடைய அருவருப்பான செயலை பார்த்து கொண்டு மிக கடுமையாக தாக்கினேன். சரி, அது கிடக்கட்டும். இப்படி நம்மை சூழ்ந்து இருக்கிற அரசு என்கிறதும், நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், இந்தியாவில் வாழ்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்மை ஆள்கிறது இன்றைக்கு ஒரு ஆரிய கூட்டம், பிராமணியம் நம்மை ஆள்கிறது என்று நமக்கு யாருக்கும் எந்த வகையான அக்கறையும் அறிவும் இல்லை, தெளிவும் இல்லை. 80 மொழிகளுடைய கூட்டு இந்தி பேசுகிற ஒரு மாநிலம் இல்லை, இந்தி ஒருவருக்கு சொந்தமான மொழியும் இல்லை இந்த நாட்டிலே. எனவே 80 மொழிகளுடைய கூட்டிலே ஒரு மொழியை இந்தி என்று உருவாக்குகிறார். இந்தி ஒரு மொழி இல்லை. எனவேதான் குஜராத்திலையும் அங்கே இங்கே மகாராஷ்டிராலையும் உதைக்கிறான். குஜராத்திலே பேசு, மராட்டியில பேசுகிறான். ஏன்னா அதுக்குன்னு சான்றாக அதற்குரிய துணையாக வருகிற ஆள்கள் எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து விட்டால் அடுத்தபடி இந்திய நாட்டில் இருக்கிற முண்டங்களே சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய மொழி என்று அடுத்து அறிவிப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? எவனும் எந்த வகையான தன்னுடைய மொழி பற்றி எவனும் பேசக்கூடாது. 100 திட்டங்கள் இருக்கின்றன. 100 திட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறான். இங்க இருந்து ஒரு வானூர்தியை செலுத்துக்கிறான், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், இல்லைன்னா ஒரு பாப்பானுடைய பேர் வைக்கிறான். சரி, அது கிடக்கட்டும். ஒட்டுமொத்தமாக மொழியின் வழியாகத்தான் இந்த மக்களை அழிக்க முடியும் என்று ஆரியத்துக்கு தெளிவாக தெரிந்து கொண்டுதான் 2000 ஆண்டுகளாக வேலை செய்கிறார்கள். 2000 பேர் வைக்கிறது என்கிறதுல அகல்யா பேர் வைத்தா என்னன்னு எனக்கு அருளைக்கு தான் தெரியும். கல்லுதல் என்பது தோண்டுதல், அது கொலர்னா டு டிக் அவுட்னு பொருள், தோண்டுன்னு பொருள்.
கொல்ச்சுரா என்கிறதும் கல்ச்சர்னா இருக்கிறது. அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு தெரிகிறது, தோண்டுதல் பொருள். கல்யா என்கிறது சமஸ்கிருதத்தில் ஹல்யா என்கிறாங்க. ஹல்யான்னா உடறது, தோன்றதுன்னு பொருள். அகல்யா என்றால் தோண்ட பெறாதவள், உழப்பெறாதவள். என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியும்? நூற்றுக்கணக்கான அருவருப்பான அவர்களுக்கு அடிப்படையில் அறிவே இல்லை. முழு முட்டுக்கட்டைகள், ஒவ்வொரு பார்ப்பனும். ஆனால் தொடர் முயற்சியாளர், தொடர் முயற்சி. நாம் எல்லாம் தூக்கு முஞ்சிகள். முன்னாளில் பாவேந்தர் சொல்வார், ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி உருவற்று போகட்டும் தமிழினம் என்றென்றே ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி அதன் கருவற்று போகும்படி செய்வோம் நமக்குள்ள கைகள் 8 கோடி ஈட்டி. அந்த காலத்தில் எழுதின பாட்டு. ஓயாது உழைக்கிறவர்கள், தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறவர்கள். அவர்களுக்கு கையில் கிடைத்திருக்கிற கருவிகளாக இருக்கிற செய்தித்தாள்களை வைத்துக் கொண்டு நம்மை உருமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அது கிடக்கட்டும். நம்முடைய மக்களை பற்றி சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு இயற்கையோடு ஏந்து உயர்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாப்பிடுகிறதெல்லாம் இப்பொழுது நஞ்சு என்று படிப்படியாக நாம் உணரத் தொடங்கி இருக்கிறோம். நாம் நன்றாக இல்லை, நம் உடல் நலமாக இல்லை. சரி, உயர்ந்த உணவை எடுத்துக்கொள்கிற வழக்கம் இல்லை. நமக்கு நாவினுடைய சுவைக்காக தின்னத் தொடங்கி இருக்கிறோம், அதை நிரம்ப தின்கிறோம். இப்பொழுதெல்லாம் அது பற்றிய நிலைகளில் உணவு பற்றிய தொடர்பாக இருக்கிற அந்த கலந்துரையாடல்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவர்கள் பரவி இருக்கிறார்கள். ஏராளமான பொருள் அங்கே குவிகிறது. ஒரு மருத்துவனுக்கு ஏறத்தாழ இப்பொழுது இருக்கிற மருத்துவர்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவர் என்கிறதுக்கு 10,000 சொற்கள் தான் தேவை. நான் இந்த 50 ஆண்டு கால படிப்பில் ஒவ்வொரு மருத்துவனுக்கும் ஒரு 3 லட்சம் சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும். 3 லட்சம் சொற்களுக்கு பொருள் தெரிந்திருக்க வேண்டும். 10,000 சொற்கள், அந்த மூட்டுன்னா அந்த மூட்டு பகுதி மட்டும்தான் தெரியும். உளத்தியல் தொடர்பாக இருக்கிற 20,000 சொற்கள் தெரியாது. அதற்காக கவலைப்பட்டு ஒரு பகுதியிலே லெக்சிகான் ஆஃப் மெடிக்கல் டெர்மினாலஜி என்று ஒரு நூலை உருவாக்கி இருக்கிறேன். அது 1400 பக்கம் வந்து விட்டது. இன்னும் ஒரு 3500 பக்கம் 4000 பக்கங்கள் வர வேண்டும். அது எதற்குன்னா எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நம் பிள்ளைகளை, நம் உறுதி பிள்ளைகளை, நம் சொந்த பிள்ளைகளை எண்ணிக்கொண்டவற்றை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, கிடக்கட்டும். நாம் எது பற்றி நமக்கு அக்கறை இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அவருடைய பார்வைகள் எப்படியெல்லாம் செடியை பார்த்திருக்கிறார்கள், கொடியை பார்த்திருக்கிறார்கள், மரத்தை பார்த்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு வேலை தொடங்கி ஒரு 500 செடி கொடிகளை பற்றி படித்தேன். ஒரு சின்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குரங்கு ஒரு 3-4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி இல்ல சொல்லி முடிக்கிறது. இல்லை என்ற லைட், ஒளி என்கிற கருத்துக்காக அதை சொல்ல தொடங்குகிறது. இந்த என்கிறது தான் இலங்கு, இலக்கு என்கிற சொற்கள் உருவாகின்றன. இலங்குதல் என்ற ஒளிர்தல் பொருள். இலக்கு என்கிறது கிரேக்கத்திலையும் லத்தீனத்திலையும் லக்ஸ் லைட்னு பொருள். சரி, இந்த இலங்கு என்கிறது தான் எல்லுன்னு ஆகுறது. எல் என்கிறது எல்லோன், கதிரவனை குறிக்கிற 34, 36, 37 சொற்கள்ல எல்லோன் என்கிறது தொடக்க சொல். எல் என்கிறது ஒளி. இந்த எல் என்கிற அந்த வடிவத்தின் என்றுதான் அதில் இருக்கிற தனிமத்துக்காக இருக்கிறத எல்லியம் என்கிறத எல் என்கிற வடிவத்தில் தான் ஹீலியம் என்றாங்க. ஹீலியோ என்று சொன்னா கதிரவன் என்றுதான் கிரேக்கத்தில் பொருள். ஹீலியோட்ராப் என்ற கதிரவனை நோக்கி திரும்புகிற செடி எதுவோ, கொடி எதுவோ, அதுக்கு ஹீலியோட்ராப் என்பது. ட்ராப் என்கிறது திருப்புன்னு பொருள். இந்த இல் என்கிற அந்த வடிவத்தின் என்று எல் நெல், நாம இப்பொழுது நெல்லை பயன்படுத்துகிறோமே, அதனுடைய நிறத்தை கருதி, அந்த ஒளி நிறத்தை கருதி தான் நெல் என்று சொன்னான். ஒரு வகையான ஒரு காய், ஒரு புளிமக்காய் நெல்லின்னு சொன்னது அதனுடைய ஒளி காரணமாக. இப்பொழுது இருக்கிற நெல்லி இல்லை, இது சிறிய நெல்லி. அந்த பெரிய நெல்லி இருக்கிறது அது தோப்பு நெல்லி என்று சொல்வார்கள். நெல்லிக்காய் என்று சொல்வது அதனுடைய நிறங்கருதி வைக்கிறான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் எப்படி வைத்திருக்கான்னு பார்த்தா அவனுக்குன்னு ஒரு பொதுத்தன்மை, இயற்கையில மூளை என்னவாக கருதும் என்கிற எல்லா படிவுகளும் அந்த மொழியிற்குள்ளால் தெரிகிறது. சரி, ஒன்றொன்றையும் அவர்கள் பார்க்கிற பொழுது ஒரு செடியை பார்க்கிறான். வரியாக
இலைகள் சிறு 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 வரிகளாக வரிசையாக இருக்கிறது. அதன் கீழே அதனுடைய நேருக்கு அந்த இலைகளுக்கு அந்த பகுதியில் அந்த நரம்புக்கு கீழே அந்த கிளைக்கு கீழே சிறிய சிறிய பொட்டு பொட்டு போல் இருக்கிற காய்கள் இருக்கின்றன. அது நெல்லிக்காய் வடிவத்தில் இருக்கின்றன. அப்பொழுது என்ன மனம் அவனுக்கு சொல்லுது? கீழ்காய் நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி சொல்லும் பொழுது, டேய் தோட்டத்தில் போய் கண்ணு அந்த கீழா நெல்லி செடி இப்படி இருக்கும், கீழே நெல்லிக்காய் போல இருக்கும் சொன்னா நம்ம பிள்ளை போய் நமக்கு எந்த வகையான ஒரு செடி கொடிகளுடைய பெயரே தெரியாது. ஒருவரை கூப்பிட்டு ஒரு 10 செடி கொடிகளுடைய பெயரை சொல்லுங்கன்னா ஒன்றும் தெரியாது. நாம் இயற்கை என்று மிக அப்புறப்பட்டு விட்டோம். இது போலவே பெயர்களை வைக்கிறதுக்கு உம்ம என்ற திரட்சி, உம்ம என்கிறது திரட்சி, உம்மம் என்கிறது திரண்ட மார்பு, பால் கொடுக்கிற மார்பு உம்மம் என்கிறது. இந்த உம்மா என்கிற வடிவம் தான் தொடக்கத்தில் இருக்கிறது. தாய் பெயரை குறிக்கிறதுக்காக இருக்கிற நூற்றுக்கணக்கான மொழிகளில் அம்மாவை உம்மா என்று சொல்கிறார்கள். இந்த தமிழில் இருக்கிற சொற்களை எல்லாம் ஊ ஓ ஆ என்று பிரியும். அதாவது முடங்கு, மொடங்கு, மடங்கு, தொழில், தொழில், தளிர், முயங்கு, மொயங்கு, மயங்குன்னு ஒகர ஒகர அகர திரிவிட போகும். இந்த உம்மம் என்கிறது ஒம்மம் என்று ஆகித்தான் அம்மம் என்று அடைந்தது. அம்மம் என்ற மார்பு, பால் தருக்கிற மார்பு. அதில் தான் இந்த உயிர் இன்னொரு தன்னுடைய தாயை பார்த்து அம்மான்னு கத்தினார். பால் தருகிறது என்கிறது தான் அடிப்படையானது. அதற்குரிய தெய்வம் அவள் அம்மம். அம்மா என்கிறது அம்மாவுக்கு கூட பிறந்த உடன் பிறந்தவன் இருக்கிறானே அவன் அம்மா, அண்ணன் அல்லது தம்பி, 2 பேரும் அம்மா. அம்மான் என்கிறது அம்மா, அம்மான், மம்மான், மம்மான்னு மம்மான் என்று பிறகு சொல்லி மம்மா, மாமா, மாமன் என்று வருகிற வடிவம் அம்மாவுக்கு தம்பியேன்னு பொருள். அழகு சொல். அத்தன் என்கிறது தலைவன், அத்தான் என்கிறது எவ்வளவு சிறப்பு. தலைவனே என்று கூப்பிடுகிற அழகு. அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் என்ன அறிவு. சரி, இந்த அம்மான் என்கிறது தாய் மாமன் என்று பொருள், தாயோடு உடன் பிறந்தவன் பொருள். அம்மான் என்கிறது தான் அம்மா நாயி, மாமா நாயி, மாமா என்று வழங்குகிறோம். அழகு சொல். அந்த உறவுகளுடைய இனிமைகள்லாம் அந்த சொல்லுக்குள்ளால் கிடக்கிறது. இந்த அம்மம் என்கிறது பால், அம்முது என்கிறது தான் அமுது என்று வருகிறது. நீங்க பிங்களத்துல, திவாகரத்துல, சூடாமணி நகரில் எல்லாவற்றையும் பார்த்தா பால் பெயரில் இந்த அமுது என்று இருக்கும். அமுது என்கிறது பால், அமுதம் என்கிறது பால். தமிழ வழங்கின வழக்கு. இந்த அம்மம் என்கிறத சொல்ல அம்மாம் பச்சரிசின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அம்மாம் பச்சரிசின்னா வெறும் அதுக்குள்ளால பச்சையா அரிசியா ஒரு தொகுப்பு இருக்கும். எந்த இடத்துக்கு எண்ணினாலும் அது பால் வரும். எனவே அம்மம் பச்சரிசி என்கிற செப்ப வடிவத்தை அம்மாம் பச்சரிசி என்று சொல்லுகிறோம். அம்மாவுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லி இப்படித்தான் ஒன்று ஒன்றா ஊன்றி அந்த இயற்கையில துவைந்து வைத்திருக்கிறான். அந்த பெயர்கள் எல்லாம் சரி கிடக்கட்டும். இலையில வேறுபாடு இருக்குமானால் அதற்கு ஒரு பெயர் வைப்பான். தமிழ் அப்படி வைத்திருக்கிறது. எல்லா இலையும் ஒரு வகையாக இருக்கின்றன. அதில் ஒரு இலை இப்படி வந்து கீழே நீளமா ஊசி போல வருகிறது. அரி என்கிறது அரி என்கிறது நுண்மை. அரியே ஐமை என்று தொல்காப்பியத்தினுடைய உரியல்லே, அந்த மரபியல்லே அவன் தொல்காப்பியன் சொல்வான். அரி என்கிற சொல் நுண்மை என்று. அதில் தான் அரிசி என்கிற சொல் வந்தது. இப்பொழுது கூட பேராசிரியர் அரிசி என்கிறது ரைஸ் போடுன்னு சொல்லுகிறான். தொடர்பாக இருக்கு. அந்த சோறுன்னு சொல்ல மறுக்கிறான் என்கிறதை பற்றி கவலைப்பட்டார். அரிசி என்கிறது தான் உலகம் முழுமைக்கு இருக்கிற பல்வேறு கிரேக்க மொழிகள்ல, லத்தீன மொழிகள்ல, தீத்தானிக்க மொழிகளில், ஜெர்மானிக் மொழிகளில், ஸ்பானிஷில், டச்சில் எல்லாவற்றிலும் ஒரிசா, அரிசி, இருசி, விருசி என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். கடைசியில் ஆங்கிலத்தில் ரைஸ் என்று இருக்கிறது. இந்த ரைஸ் சோறு சாப்பிடுகிறான், ரைஸ் போடுன்னு சொல்கிறான். வெட்கம் இல்லாமல் சூடுன்னு ஒரு செப்பமான ஒரு சொல் இருந்தால் ஏதோ ஒரு பார்ப்பனம் போல தான் பேச வேண்டும் என்பதற்கு ஜூடா இருக்குதுங்கன்றான். இந்த அதாவது வேறு ஒரு அயற்கலப்பாக பேசுகிறது ஒரு பெருமை இருக்கிறது என்கிற ஆள் சரி கிடக்கட்டும். அதுபோல் அந்த கூர்மையாக
வருகிற அந்த ஓலையினுடைய அமைப்பிலே, அந்த இலையினுடைய அமைப்பிலே கூர்மையாக வருகிற தொங்குறதுல அதில் தான் அரசு அறை என்கிற சொல், அந்த நுட்பம் சிறியது நுண்மையானது என்கிற பொருள் வச்சிருக்கான். அது கிடக்கட்டும். இது போல அது மூக்கரட்டை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது புனர்நவா என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறான். அது உடம்பினுடைய பல்வேறு வகையான உறுப்பு குறைகளை சீராக்கக்கூடிய ஒரு வகையான மூலிகை. அது புனர்நவான்னு அதனுடைய நுட்பத்தை சித்த மருத்துவத்தில் தெரிந்து கொண்டு அதை எழுதியிருக்கிறான். புனர்நவா சொல் அந்த அந்த அது முக்காக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு முக்கு இருக்கும். அப்படி இருக்கும். அந்த இலையை பார்த்தாலே அந்த பெயர்களெல்லாம் செடியை பார்த்தால் விளங்கிக் கொள்ளுகிறபடியான அந்த பெயர்களை தான் வைத்திருப்பான். அப்படித்தான் இந்த இந்த பகுதியிலே இந்த மண்ணிலே ஒரு மரம் சிறப்புக்குரியதாக வளர்ந்து செழித்தோங்கி இருக்கிற காடாக இந்த மண், இந்த ஆரூர் மண் இருந்தது, திருவாரூர் மண் இருந்தது. யா கட்டு, யாக்கை நாடி நரம்பு தசை குருதிகளால் கட்டப்பட்ட உடம்புக்கு யாக்கைன்னு பேர். யாப்பு என்ற கட்டுதல் பொருள். அதனாலதான் பாட்டு கட்டுறான்னு சொல்லுவாங்க. அவன் பாட்டு கட்டுவாங்க, நல்லா கட்டுவான், பாட்டு கட்டுவான். கட்டுதல் என்கிற சொல்லத்தான் யாப்புன்னு வந்தது. யாப்பருங்கடம், யாப்பருங்கட காரிகை, இதெல்லாம் பாட்டு கட்டுவதற்காக இருக்கிற இலக்கண நூல்கள். இந்த யாப்பு என்கிறத கிரேக்கனால் சொல்ல முடியல. எப்போ என்கிற சொல்ல போட்டு ஆரிஜின் என்னன்னு தெரியல, ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கியூர், இதுதான் எபிக் என்கிற சொல்லை உருவாக்கினது என்று அவன் சொல்கிறான். சரி, அது கிடக்கட்டும். இந்த அந்த மூக்கரட்டை போல அந்த இலை 2 இலையாக ஒட்டி இருக்கும், 2 இலையாக இருக்கும். இது ஆர் என்று பேர். ஆர் என்கிறது ஆத்தி, யா யா யாதி யாத்தி ஆத்தி என்கிறது. ஆத்தி அந்த மலரை சூடினவர் தான் சிவன் என்கிற பொருளே ஆத்தி சூடி என்று ஒரு சொல் வந்தது. சிவனுக்கு ஆத்தி மலரை சூடினவர் என்று ஆத்தி சூடு. ஆத்தியும் ஆறும் ஒன்று. அது இலை 2 இலை. அது கவட்டிலைன்னு அந்த ஆறு வருகிற இடங்கள் எல்லாம் அது சோழனுக்குரிய குடிப்பு. வேந்தன் என்கிற ஒரு பொருளுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மன்னன் என்கிற சொல் நிலை பெற்றவன் என்கிற பொருளில் அவன் இருப்பான், அவனுடைய மகன் வருவான், அவனுக்கு கீழே இருக்க மகன் வருவான். அந்த மண்ணு நிலைதான் மன்னன். ஆனா வேந்தர்கள் என்கிறவர்கள் ஒரு குடிப்பூவை, அதற்கென்று இருக்கிற ஒரு குலப்பூவை அவர்கள் சூடிக்கொள்ளுகிற வழக்கம். அது போரிலே நடக்கும். ஆரே போந்தே வேம்பே என வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று தொல்காப்பியத்தில் வருகிறது. அதில் ஆர் என்கிறது சோழனுக்குரிய பூ. ஏன் அந்த பூவை சூடிக்கொண்டார்கள் என்று, அதனால்தான் அதை வேய்ந்து கொள்வதனாலே, கூரை வேய்கிறது என்கிறது போல் அதை வேய்ந்து கொள்வதனாலே தான் வேய்ந்தன் என்கிறது வேந்தன் என்று சொல்லப்பட்டான். பூவை சூடிக்கொள்வான். அது போரின் பொழுது. ஏன்னா இவன் சேரனா, இவன் சோழனா, இவன் பாண்டியனா என்று போர்க்கிடையிலே இடைவெளி தெரிதல் வேண்டி என்று அவன் தொல்காப்பியன் சொல்கிறான். இவன் யார் என்று தெரிவதற்கு அவன் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த மாலை, அந்த மாலையினுடைய அந்த பூ வகை, அதை வைத்துக் கொண்டுதான் இவன் சோழன், இவன் சேரன், இவன் பாண்டியன் என்று வேறு பெற போரிடுவதற்கான வசதிக்காகத்தான் ஒவ்வொரு போரிலும் மன்னர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட அணிவுதான் வேந்தன் என்கிற செய்தியை சொல்ல வைத்தது. நான் எதற்கு சொல்லுகிறேன், ஒரு சின்ன நிலைகளிலும் சில உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊருக்கு பெருமை என்று சொன்னால் ஒரே ஒரு பெருமை தான் எனக்கு படுகிறது. இந்த ஊரில் திருவிக்கா பிறந்தார். திருவிக்கா பிறந்தது என்கிறது எளிதான செய்தி இல்லை. திருவிக்காவுடைய பெருமையை பற்றி நாம் எண்ணி பார்க்கிறது இல்லை. அவர் யார் என்று சரியாக தெரியாது, திருவாரூருக்கு தெரியாது. 1973 நான் கடலூரிலிருந்து பெருஞ்சித்திரனாரோடும் பாவாணரோடும் திருவாரூருக்கு வருகிறேன். சரி, கிடக்கட்டும். இந்த திருவாரூரிலே அவர் திருவாரூரை சேர்ந்தவர் என்கிறதுக்காக தான் அவர் திரு என்று போட்டுக்கொண்டார். அதில் தெய்வ தன்மையோ மற்றதோ எதுவும் இல்லை. திருவாரூருக்காக நான் என்கிறதுக்காகத்தான் வி கல்யாண சுந்தரனார் திருவிகா என்று போட்டுக்கொண்டார். இந்த காவை பார்த்துட்டு தான், கல் என்கிற சொல்லை பார்த்து கொண்டுதான் கல்கி என்று ஒருத்தன் பேர் வைத்துக் கொண்டான். கல்கி இதனுடைய ஆசிரியர், திருவிக்காவினுடைய மாணவன் என்கிற முறையிலே வைத்துக் கொண்டான். சரி, இது கிடக்கட்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடையது எண்ணி பாருங்கள்.
நான் இப்போது சொல்கிறேனே, என்னுடைய மனைவிக்கு 350 கோடி இருக்கிறது என்று சொல்லுகிற முட்டாள்களை தான் வாழ்கிற சட்ட தொடர்பாக, இந்த சட்டமன்ற தொடர்பாக இருக்கிற ஆள்களிலே, அமைச்சர்களிலே அவர் எப்படி வாழ்ந்தார்? சாகிற பொழுதும் வாடகை வீட்டில் வாழ்ந்தார். ஒருவன் எப்படி வாழ்க்கையில் பொருளியலில் அவன் எப்படி இருக்கலாம் என்கிறதை பொறுத்து தான் அவன் பொது வாழ்க்கையில் எப்படி இயங்கினான் என்கிறனுடைய அடையாளம் இருக்கும். இறுதியிலே நீண்ட நெடுங்காலம் கண்கள் தெரியாமல், எனக்கு கூட ஒரு பக்க கண் தெரியாது, இன்னொரு பக்கத்தில் ஒரு 20 விழுக்காட்டு பார்வை. இதை வைத்துக் கொண்டுதான் இரவு பகலாக உங்களுக்கு மேலாக நான் விழிக்கிறேன். இது ஒரு தற்பெருமைக்காக, என்னையே நான் தட்டிக் கொள்வதற்காகவோ அல்லது நீங்கள் பெருமையாக கருத வேண்டும் என்பதற்காகவோ இல்லை. இது தமிழகத்தை பற்றி எனக்கு ஆழமாக தெரியும். அவரை பற்றிய பெருஞ்சித்தனாருடைய பதிவில், குப்பத்தும் சேரியிலும் கோபுரத்தும் தொண்டு செய்ய நுழைந்த காலான், குப்பத்தும் சேரியிலும் கோபுரத்தும் தொண்டு செய்ய நுழைந்த காலான், 37 நூல் எழுதி அறிந்தார்க்கும் அறிவுறுத்த முனைந்த கையான். 37 நூல் எழுதினார்னு பெருஞ்சித்தனார் சொன்ன பிறகுதான் எமக்கே தெரியும். 37 நூல் எழுதினார். யார் படித்தார்? எந்த ஆசிரியரால் தமிழ் ஆசிரியரை பார்த்து திருவிக்கு அவருடைய எந்த நூலை படித்திருக்கிறீர் என்று சொன்ன வெட்கப்பட வேண்டாமா? தமிழ் ஆசிரியருக்கு தமிழ் கற்றுத் தருவது என்கிற ஒரு சின்ன ஒரு வேலையை தவிர மற்றபடி தமிழுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. சில பேர் அதுக்கு நெறிவிளக்காக இருக்கிறார்கள் என்கிறது வேறு செய்தி. சில லட்சம் தமிழாசிரியர்களுக்கு அடிப்படையான தன்மானம் இருந்தால், 5 5 போகும் என் வாழ்வு நானே பாவேந்த அந்த மாதிரியான உணர்ச்சி இருந்தால், எல்லா தமிழ் தொடர்பாக இருக்கிற எல்லாம் செழிப்பாக இருக்கும், ஆரியம் ஒடுங்கி போயிருக்கும். ஒரு சட்ட தொடர்பாக இருக்கிற ஒரு பையன், ஒரு வழக்கறிஞர் இதற்கென்று வாழ்நாளை போட்டுக்கொண்டு இயங்க வேண்டும் என்று இல்லை. அவர்கள் யார் செய்ய வேண்டுமோ அவர்களெல்லாம் பேசாமல் இருக்கிற பொழுது நாம் அதை தேர்வு செய்வதற்காக உழைக்க வேண்டி இருக்கிறது. அது கிடக்கட்டும். குப்பத்தும் சேரியிலும் கோபுரத்தும் தொண்டு செய்ய நுழைந்த காலான், 37 நூல் எழுதி அறிந்தார்க்கும் அறிவுறுத்த முனைந்த கையான், ஒப்பித்தாம் மணந்தவனை இழந்த இளம் பருவத்தும் ஒருத்தி கையை தப்பித்தாம் பிடியாமல் தமிழ் தொழிலை தலைப்பிடித்த தகையோ நன்னோ எழுதுவார். அவருக்கு 1882 பிறந்தவர். 82 பிறந்தவர். அவர் திருமணமாகிற பொழுது அவருக்கு 28 அகவை. 6 அகவையில் அந்த அம்மா இறந்து போகிறாள். மனைவி இறந்து போன உடனே அப்பொழுது அவர் மேனில் இருக்கிற ஒரு ஆசிரியர், மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளர், தமிழை நன்கு கரைத்து கொடுத்த ஒரு பெரிய உள்ளம், அழகர், எந்த வகையான குறையும் இல்லை. குடும்பமும் செழிப்பான குடும்பமே வலியுறுத்துகிறது திருமணம் செய்து கொள்வது. ஏன்னா 60 அகவை 70 அகவை 80 அகவை இருக்கிற கழப்பெயர்கள் எல்லாம் கிடைக்கும். 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் 4ஆம் தாரம் கட்டிக் கொள்கிற காலம் அது. குடும்பமே கெஞ்சி பார்த்தது. ஒரு பெண் தெய்வத்தை தொட்ட இந்த கையால் மறுபடி வேறு ஒரு பெண்ணை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி வாழ்க்கை வாழ்ந்தவர். இறுதி வரை அது தொடர்பாக இருக்கிறதெல்லாம் பெரியார் அவர் மீது ஒரு பேரன்பு செலுத்தினார். பெரியார் இந்த நாட்டிலே பெரிதாக மதித்த ஒரு வடிவத்திலே திருவிக்க ஒரு வகையான அடிப்படையான புள்ளி. அதை பெருஞ்சித்தனார் எழுதுகிறார். வரவற்றால் தொண்டிழக்கும் தலைவரிடை வந்ததையும் தவிர்த்த வள்ளல். வரவு இல்லைன்னா தொண்டு செய்ய வரதிகமான வரமாட்டான் எந்த ஆளும். வரவற்றால் தொண்டிழக்கும் தலைவரிடை வந்ததையும் தவிர்த்த வள்ளல் எழுதுகிறார். அப்படிப்பட்ட பெருமகளுடைய ஊரில் நான் காலடி எடுத்து வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் ஒரு உள்ளுவப்புமாக அடைகின்றேன். இந்த மண்ணில் இந்த ஒரு பண்பாட்டு மண், ஒரு நாகரிக மண் என்று சொன்னேனே, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பண்பு என்ற என்ன என்று யாராலும் என்னென்ன விளக்கம் சொல்கிறார்கள். நான் சொல்வது என்கிறது இதுதான் இந்த இனத்தினுடைய இறுதியாக கூட இருக்கும். அதற்கு மேலும் ஆய்வு செய்வதற்கு ஆளும் வரமாட்டார்கள், அக்கறையும் செலுத்த மாட்டார்கள். பள் என்கிறது தாழ்ச்சி என்கிற பள்ளம் என்கிற பொருள் தான். பண்பு, பணிவு என்கிறதெல்லாம் தாழ்தல். இயல்பாக
ஒரு ஒரு உண்மையை பார்க்க வேண்டுமானால் இந்த திருவள்ளுவர் ஒரு நுட்பமாக பல இடங்களிலே பதிவு செய்து விட்டு போவார். பெருமை பெருமிதம் என்மை. பெருமைக்கு அடையாளம் தெரிய வேண்டுமா? அது பெருமிதம் இல்லாமல் பணிந்து 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 கிடக்கும். அதை நீங்க பார்க்கலாம். மிகப்பெரியவர்கள் எல்லாம், மிக ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் குனிந்து 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 பேசுவார்கள். சரி, அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிற முயற்சி செய்கிறோம். இந்த பண்பு என்கிற அந்த சொற்கள்ல அது அதற்கு பண்பு பண்பாடுன்னு சொல்லுகிறோம். இன்றைக்கு அந்த பண்பாடு என்கிற சொல் 150 ஆண்டாகிறது தமிழ்நாட்டிலே வந்து வழக்கு வந்து. அதுக்கு முந்தி பண்பாடுன்னு ஒரு சொல் இந்த மண்ணில் இல்லை. சென்னை பல்கலைக்கழக அகராதி 1912 1936 வரை ஒரு கொடியவன், ஒரு ஆரிய அடிமை வையாபுரி பிள்ளை என்கிற ஒரு ஆள் அதை முடிக்கிற வரை அது உள்ளால அறிவியல் என்கிற சொல்லை கூட பார்க்க முடியாது. நீங்க தேடி பாருங்கள், 7 பகுதிகள் இருக்கின்றன. பண்பாடு என்று ஒரு சொல் இருக்காது, அறிவியல் என்று இருக்காது, விஞ்ஞானம் இருக்கும். சரி, அதெல்லாம் அந்த சுற்றிலாம் கிடக்கட்டும். இந்த பண்பாடு என்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தி என்ன வழங்கினான் தமிழன் என்கிறது? நீங்கள் ஆழமாக கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொடுங்கள். ஆகு ஏதோ ஒரு சின்ன அளவு. என்கிற சொல் வாயை திறந்து நீட்டுகிறோமே, ஒளி போடுகிறோமே. ஆகு என்கிறது பெருகுன்னு பொருள். வணக்கம் தாய், நன்றி. வாங்க போதும், வச்சிருங்க. கொடுத்து கொள்ளணும் நான் செய்யற குறும்பெல்லாம். சரி, போதும் போதும் போதும், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம கிளம்புங்க கிளம்புங்க. பெருக்கம். வாயை திறக்கிறபடி திறந்த பொழுதையே அதனுடைய விரிவு கருத்தினுடைய சாரம் வருகிறது. என்று வாயை திறந்தவுடன் ஆகு என்கிறது பெருகுன்னு பொருள். ஆக்கம் என்பது பெருக்கம், செல்வம், பெருகுதல். திரு என்கிறது திரண்டது என்கிற பொருளில் தான் திரு என்று வந்தது. ஆகு என்கிற சொல் கிரேக்கத்திலே லத்தீனத்திலே தெரிகிற பொழுது நம்ம தெலுங்குல டுலு டூன்னு முடிக்கிறது போல ஈறுவரிசை, அந்த வினை ஈறு வருவது போல அங்க ஏர் என்கிறது கிரேக்கத்துக்கும் லத்தீனத்துக்கும் உள்ளது. ஆகேர்னா டு இன்க்ரீஸ் பொருள் போட்டிருக்கிறாங்க. பெருக்கம் என்கிறதுக்கான பெருகின் பொருள். ஆக்மெண்ட் என்று சொன்னா பெருக்கம்னு பொருள். ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் என்ன, பெருக்கத்துக்குரிய ஈறு எதுவோ அதற்கு ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ்னு பேர். ஆக்ஸ் என்கிறது பெருக்கம்னு பொருள். ஆக்சிலியம், ஆக்சிலரி என்று அதுக்கு துணை, பெருக்கமான என்று பொருள். ஆக்ஷன் என்று சொல்கிற வேலம் இருக்குது. மேலும் 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 உயர்த்தி விலை பேசி எவன் அதிகமாக கேட்கிறானோ அவனுக்கு தருகிறது அந்த ஆக்ஷன் என்கிறது, ஆக்சிலியம் என்கிறது. இதெல்லாம் அந்த ஆகு என்கிற சொல் என்று வந்தது. ஆகு, ஆகல் என்கிறது அகல் என்று விரிவடைந்தது. அகல் என்ற விரிவடைந்து பொருள். மகள் என்கிறது மாள் என்று சொல்வது போல, பகல் என்கிறது பால் என்று சொல்வது போல, இந்த அகல் என்கிறது ஆள் என்று ஒரு சொல் ஒரு மதத்துக்கு குறிப்பிடுகிறார். படிப்படிப்படியாக விழுது விட்டு கொண்டே பறந்துபட்டு விளங்குகிற, அது வளர்ந்து கொண்டே போகிற, அகலப்பட்டு கொண்டே போகிற ஒரு மரத்தை அகல் மரம் என்று சொல்லி பிறகு ஆள் என்று சொன்னான். ஆள் என்பது விரிவுன்னு பொருள். அதுதான் அந்த பண்பு விரிந்தவர்கள், பண்பு பெருகியவர்கள் என்கிற பொழுதுதான் ஆன்றோர் என்றானது. அது பிராத்திசிஸ் முன்மிகை பெற்றுதான் சான்றோர் என்றானது. இந்த ஆள் என்கிற சொல்லின் என்றுதான் சால் வந்தது. மிகுதின்னு பொருள். சால ஒரு தவ நனி கூர் கழி மிகல் சொல்றானே மிகுதி பொருளுக்காக இந்த ஆள் தான் சால் என்றானது. சாலவும் நன்று, மிகுதின்னு பொருள். இந்த ஆள் சால், சால்பு, சால்புன்னு ஒரு சொல் இருந்தது. சால்பு என்கிறது தான் பண்பாட்டை குறித்து இந்த மண்ணிலே, இந்த தமிழகத்திலே வழங்கி பண்பாட்டை குறிக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கின அந்த சொல் சால்பு என்கிறது. பண்பாடு என்கிற அந்த சொல் உருவாகவில்லை. அது பண்படுதல் என்கிறத அந்த அடிப்படை வைத்துக் கொண்டு பண்பாடு என்கிற சொல்லை ஒரு 150 ஆண்டுகளுக்கு முந்தி பெய்தார். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்.
சால்புன்னா என்ன தெரியுமா? திருவள்ளுவர் விளக்கார், அதுக்குரிய சொல் விளக்கம். அன்பு என்கிறது ஒரு தூண், நான் என்கிறது ஒரு தூண், வெட்கம் என்கிறது ஒரு தூண். இந்த வெட்கம் இல்லை என்று கண்டுபிடித்தவர் தொடக்கத்திலே திருவள்ளுவர். தமிழனுக்கு வெட்கம் இல்லை, அது குறைந்து கொண்டிருக்கிறது என்கிறதை பற்றி எச்சரிக்கைப்படுத்தினவர். அது தொடர்பாக இருக்கிற அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், அதாவது இரக்கமாக பார்க்கிற உணர்வு, கண்ணோட்டம், வாய்மையோடு இந்த 5 தூண்கள் இருக்கின்றன. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஒன்றிய தூண். இந்த 5 தூண்களும் எதை தாங்கிக் கொண்டிருக்கிறதோ அது சால்படா சொல்கிறார் திருவள்ளுவர். சால்பு என்கிறது சொல். அதை அந்த தந்தை பெரியார் அதை உற்று பார்த்து விட்டுத்தான், ஆமா அவர் சொல்றது உண்மைதான், இவனுக்கு மானம் இல்லைதான், அதற்கென்றே ஒரு இயக்கம் தொடங்க வேண்டும் என்றுதான் சுயமரியாதை இயக்கம் என்று இவர் தொடங்கினார். நான் ஒரு பெரியவர், அங்க இருக்கிற ஒரு திராவிட கழகத்தினுடைய ஒரு பெரியவர் இறக்கிற பொழுது சுடுகாட்டில் என்னை தெரியாமல் பேச சொல்லிவிட்டார்கள். நான் சுயமரியாதை வீரமணி, அப்பொழுது தங்கராஜ் வந்திருந்தார், நான் சின்ன பையனாக இருக்கிறேன். அப்பொழுது சொன்னேன், சுயமரியாதை என்பது கூட ஒரு தன்மானமற்ற சொல், அதை பயன்படுத்தக்கூடாது திராவிட கழகத்தினர் என்று நான் சொன்னேன். அதை கையை வந்து கொடுத்தாரு, உடம்பையும் அப்படி கட்டி கொண்டார். அந்த அந்த அவர் யார் சொன்னார்? தங்கராசு, திருவாரூர் தங்கராசு, இந்த ஊருக்காரு. அவரு ஒரு அருமையான வடிவம். சரி, இந்த நிலைகள்ல நாம் கொஞ்சம் இதை திருவள்ளுவர் உற்று பார்த்துத்தான், நாணம் என்கிறது பெண்களுக்கே உரிய தன்மை ஆயிற்று, இது என்ன ஆண்களுக்கும் இருக்க வேண்டுமா என்று கேள்வி எழும் அல்லவா? அதுக்காக ஒரு தனியா ஒரு குரல் சொல்றேன். கருமத்தால் நாணுதல் நாணு, செயலால் நாண வேண்டாம். அப்படி ஒரு ஆணுக்கு அப்படி இருக்க வேண்டும். கருமத்தால் நாணுதல் நாணு, திருணுதல் நல்லவர் நாணு. பிற பெண்கள் இருக்கிறார்களே, அந்த நாணம் வேறு, நான் சொல்கிற நாணம் வேறு என்று திருவள்ளுவரே இன்னொரு பகுதியிலே அதை அழுத்தி பதிவு செய்கிறார். இன்னும் அவர் வெளிப்படுத்தின உண்மைகள்ல தமிழனுக்கு வெட்கம் இல்லாதவன் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தோன்றினது. இன்னும் நமக்கு சூடும் சொரணையும் வெட்கமும் வரவில்லை. அது வெளிப்படையாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். வெட்கம் இருக்கிறது போல் நடிக்கிறோம். நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இந்த பேதை என்கிறதுக்காக அதில் பொருள் எழுத வேண்டுமானால் தமிழன் என்று எழுத வேண்டும். முட்டுக்கட்டை, அறிவில்லாதவன் இவன். இந்த பேதை தொழிலாகவே எதை செய்து கொண்டிருக்கிறான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இவனுக்கு வெட்கம் கிடையாது. நாடாமை, எந்த ஆராய்ச்சி மனப்பான்மையும் உனக்கு இல்லை, எதையும் ஆய்ந்து பார்க்க மாட்டேன்னு இருக்கிறான். முகத்திலே பிறந்தான், அதனால முகத்திலே பிறந்ததுனால நான் பிராமணன், பிராமணோசிய முகமாசி. இது அரசர்கள் தோளிலே தோன்றினார்கள், பாகுராஜன் கிருத ஊருத தசை வைசை வைசர்கள் தொடையிலே தோன்றினார்கள். எனவே நீங்கள் எல்லாம் பாதத்தில் பிறந்த பிள்ளைகள், பாதத்தில் பிறந்த பயல்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் ரிக்வேதத்தில் சொல்லி ஒவ்வொரு திருமணத்திலையும் சொல்லுகிற பொழுது கேட்டுக்கொண்டுதான் இருந்தாங்க இந்த தமிழன். அதைத்தான் சினப்பட்டு பெரியார் ஒரு மாநாட்டில் சொன்னார். ஒருவன் எடுத்துக்கொண்டு போய் ரிக்வேதத்தினுடைய 10ஆம் சுத்தத்திலே இத்தனையாவது மண்டலத்திலே இந்த சுலோகம் வருகிறது. ஐயா, இந்த சூத்திரன் என்று சொல்கிறவன் பாதத்தில், பிரம்மாவுடைய பாதத்தில் பிறந்தவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, அதற்கு மேலாக நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் பஞ்சமன் என்று சொல்லப்படுகிறோமே. இந்த பஞ்சமன் எங்கு பிறந்தான் என்று ரிக்வேதத்திலே இல்லையே என்று பெரியாரிடம் ஒரு மாநாட்டில் கேட்கிற பொழுது அவர் சிரித்து கொண்டே, எனக்கு தெரிந்தபடி இந்த ரிக்வேதப்படி பாப்பான்னு சொல்கிறபடி அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் அந்த உலகத்தில் இருக்கிறான்னா அவன் இங்க பஞ்சமன் தான் என்று அவர் பெரியார் அவர்கள் விடை சொன்னார்கள் என்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு நோக்காட்டை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறான். அது வெவ்வேறு கோணங்களிலே நடக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அவருடைய உள்ளம், தந்தை பெரியாருடைய உள்ளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரையும் நாம் விட்டு விட்டோம். அவருடைய சொத்து கணக்கு தெரியுமா உங்களுக்கு? சில 1000 கோடி. காலனா அரையனா முக்காலனான்னு அவர் காலில் போட்டதையெல்லாம் இன்றைக்கு ஒரு கூட்டம் தின்று கொண்டிருக்கிறது. நீங்க ஆழமா எண்ணி பார்க்க வேண்டும்.
அது தொடர்பாக என்ன, அதாவது என்ன செய்ய வேண்டுமோ அதற்கென்று செய்யாமல், இப்ப இந்த நாட்டில் இத்தனை மொழிகள் இருக்கின்ற 22 மொழிகள், 22 மொழிகளிலும் அவருடைய கருத்துக்களை பரப்ப வேண்டாமா? அவ்வளவு கோடி வைத்து விட்டு போயிருக்கிறார். இது சொன்ன கோபம் தான் வரும் அவர்களுக்கு. என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படித்தான் எதிர்பார்த்து ஒரு தடவை பிரபாகரன் அந்த யாழ்ப்பாணத்திலே சந்திக்கிற பொழுது, அண்ணா ஒரு 10%, 10 விழுக்காடு, 10% அந்த தீக்காதனுடைய இதை கொஞ்சம் இப்படி கொடுத்தா இந்த நாட்டை நாங்கள் எளிதாக வாங்கிவிடுவோம்னா கெஞ்சல அது வாராது, அது கற்பனை பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் முயற்சி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அழுது கொண்டே வந்தேன். எதற்கு சொல்லுகிறேன்? அப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு பூதம் காக்கிற போல் காக்கிறார்கள். அந்த எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய கருத்தை இந்த மக்கள் திரும்ப 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 எண்ணி திருந்த வேண்டும், உய்ய வேண்டும், மீட்க வேண்டும், அவர்கள் மீட்கப்பெற வேண்டும் என்கிறதுக்காகத்தான் அவர் உழைத்தார். அவருடைய உணர்ச்சிகளை ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு திருமணத்தில் பேசுகிறார். இந்த திருமணத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கூட்டம் கூட்டமா பேசுகிற ஒளி கேட்கிறது மிகுதியா. திடீரென்று பேச்சை மாற்றுகிறார். அம்மா ஒரு ஒளி கேட்குது. அம்மா நம்ம பிள்ளைங்க மளமள 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 மளமளன்னு படிச்சிடணும். எந்த அரசியல்காரனுக்கு இந்த உணர்வு இருந்தது, இந்த அக்கறை இருந்தது, இந்த ஆசை இருந்தது, இந்த வேட்கை இருந்தது? எண்ணி பாருங்கள். அதை எல்லாவற்றையுமே வீணாக்கி கொண்டு இன்றைக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் நாம் நல்லவர்கள், கற்புள்ளவர்கள், நாம் நேர்மையானவர்கள், நாம் தெளிவானவர்கள், நாம் அறிவுள்ளவர்கள் என்பதற்கு அடையாளமாக மனைவியை மட்டும் கோயிலுக்கு அனுப்புகிறோம். உயர்ந்த அறிவு நிலையான நிகழ்ச்சிகள் வருவதற்கு மனைவி அழைத்துக் கொண்டு வருகிறதில்லை. அதில் நாம் ஒவ்வொரு ஆணும் கருத்தை காக்கிறோம். பெண்கள் எந்த வகையான ஒளியையும் அறிவையும் பெற்றுவிடக்கூடாது என்கிறதை எச்சரிக்கையாக்கி கோயிலுக்கு அனுப்புவது என்றால் சரி என்று இருக்கிறோம். அதையும் ஒரு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். பெரியார் பொன்மொழிகள் எழுதியிருக்கிறார்கள். ஏய், நீங்கள் உங்கள் மனைவியை கோயிலுக்கு அனுப்புகிற பொழுது அவள் எப்படி மிதிப்படுகிறாள், கஷ்டப்படுகிறாள், நெருக்கப்படுகிறாள் என்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திருட்டுத்தனமாக அதை பொறுத்துக் கொள்கிறீர்கள் என்று பெரியார் பேசுகிறார். அவருக்கு எந்த வகையான இதுவும் இல்லை. அவர் செயல்படுத்தி விட்டு போனார் ஒன்றையும். தேவதாசி தேவடியாள் என்று சொல்லுகிற பொழுது நாம் அந்த இளைஞர்களை பார்த்து, அப்பொழுது இருந்த இளைஞர்களை எல்லாம் ஒரு தொடர்பாக இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து அது அப்படி ஒதுக்கலாமா? அவர்களும் மாந்தர்கள் அல்லவா? அவர்களை மேலும் மேலும் விழிவுபடுத்திக் கொண்டு வேண்டுமா? நாம் அந்த குடும்பத்திலிருந்து பெண்களை எடுக்க வேண்டும், பெண்களை வாழ்க்கைக்கு துணைவியாக கொள்ள வேண்டும் என்று திரும்பி 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 சொல்லித்தான் நேத்து சுந்தரவழிவேலு ஒரு தேவதாசி பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டார். அந்த குத்துசி குருசாமி இருக்கிறாரு, குருசாமி குஞ்சிதம் குருசாமி, குஞ்சிதம் அந்த அம்மாள். எதற்கு சொல்கிறேன்? அவர் விளையாட்டாக பேசிவிட்டு மட்டும் போகவில்லை, செயல்படுத்தி காட்டினார். அது அதை கற்பனை கூட பண்ண முடியாது. 73 ஆண்டுகளுக்கு பிறகு, 73ஆம் ஆண்டுக்கு பிறகு அப்படியே கிடக்கிறது. ஒரு 50-60 ஆண்டு காலமாக தந்தை போன பிறகு. சரி, இதை போலத்தான் பெருஞ்சித்திரனார் கொண்டிருக்கிற வடிவங்கள் எல்லாம் என்னென்னவோ முயற்சிகளை செய்தார். தமிழர்களே என்னை தாழ்த்தி வீழ்த்திடும் பெருஞ்சித்திரனார் எழுதுகிறார். அந்த தமிழர்களுக்கு உழைப்பதுவே எனது பெரும் கொள்கை. தமிழினால் செத்தாலும் தமிழுக்கு செத்தாலும் தகுபொருளும் ஒன்றேதான், தாட்சி அதில் இல்லை. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன், வீழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்து உரிமை கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரித்து என்ற உடலை இரு கூறாய் போழ்ந்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே, புதைத்தாலும் எரித்தாலும் அணுக்கள் எல்லாம் அதுவே. அந்த 1995 அவருடைய உடலை எரிப்பதா புதைப்பதா என்று சுடுகாட்டில் செய்தி பரிமாறிக்கொள்கிறார்கள் உறவினர்கள். நான் அப்பொழுது சொன்னேன், புதைத்தாலும் எரித்தாலும் புதைப்பை முதலில் போட்டிருக்கிறார்கள், புதைத்து விடுங்கள் என்று சொன்னேன். 1995 அவர் இறக்கிற பொழுது எதற்கு சொல்லுகிறேன்? என்னென்னவோ முயற்சிகள் நடந்தன. இவர்களுடைய எல்லா வகையான வடிவங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தி விட்டு போனார்கள். இதுதான் தமிழ்நாடு, இவன் தான் தமிழன், என்றென்றைக்கும் இவன் மாறான்,
எறும்பு முன்னேறி யானையை வீழ்த்தும் ஏணி வைத்தேற்றினும் இவன் ஏறான். தெளிவா இந்த இடத்தை பற்றி இவர்களெல்லாம் முயற்சி பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு போனது இதுதான். வெது வெதுப்பாக நாக்கடிப்பாக வெற்றுரையார்ப்பான் வினைகானான், வீணரை புறப்பான் கால்களில் வீழ்வான், வெறுங்கை வீசுவான் படினானான். எண்ணிக்கொள்ளுங்கள் இவன் தான் தமிழன், எந்த நாட்டிலுமே இவன் கிடப்பான். எவன் உணர்ந்தாலும் இவன் உணரான். எத்தனை 100 ஆண்டுகள் ஏகினும் விரற்கடை இவன் வளரான். பண்ணிக்கொள்ளுங்கள் மனத்தினில் உறுதி, பாசம் பிடித்து பல்லிழிப்புக்கும் வழி நிற்பான். ஒரு பாசம் பிடித்து மொழுக்கென தேய்ந்த பழங்காசுக்கும் தனை விற்பான். எழுதி கொள்ளுங்கள் இவன் தான் தமிழன், எந்த நாட்டிலுமே இவன் கிடப்பான். 120 நாடுகள்ல தமிழன் அடைகிறான். இந்த மண்ணில் எவனவனோ வந்து தின்கிறான், எவனவனோ வளமலை கட்டுகிறான், எவனவனோ அரசியல் மின்னுகிறான், கொள்ளையடிக்கிறான், கூத்தடிக்கிறான். எவன் உணர்ந்தாலும் இவனோடு இந்த எந்த நாட்டிலுமே இவன் கிடப்பான். எச்சில் உண்டிருக்கும் கடிகந்தலுக்கும் எவன் பின்னாலும் இவன் நடப்பான். புழுதியில் கிடப்பான் புண்மைகள் நிலையான், போலிக்கும் பொய்மைக்கும் விளை தருவான். புதுமைகள் பூக்கும் புரட்சிகள் மலரும் புது வாழ்விட இவன் விரும்பான்னு நொந்து 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 பல வகையான 100கணக்கான வடிவங்களில் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சொல்ல வந்தது இந்த தலைப்பினுடைய பேச்சுக்கு உள்ளே நான் இப்பொழுது வருகிறேன். கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் பொறுத்து கொண்டு கேளுங்கள். இந்த மொழி ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி, அது சில லட்சம் ஆண்டுகளாக இந்த மொழி வளர்ந்த வகையிலே ஒரு குரங்கு பித்தகாந்தரமஸ் எரெக்டஸ் என்று குரங்கு நிமிர்ந்ததே, அந்த குரங்கு அது ஒரு 30 லட்சம் ஆண்டுகள் வரை அது தொடர்ந்து இருந்து குரங்கு நிமிர்ந்ததே. அந்த நிமிர்ந்தது என்கிறது இருக்கிற சிக்கல் 4 பகுதியில் 4 கால்களால் நடக்கிற பொழுது அது அதனுடைய சமன்மையான வானம் இருந்தது. எனவே நிமிர்ந்த பிறகு சில சிக்கல் வந்தது. அந்த சிக்கல்ல ஒன்றுதான் ஐயா தமிழ்மணிக்கு நிறுத்திருக்கிறது. அந்த நிமிர்ச்சி என்கிறது இன்னும் 33 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் அதில் சிக்கல் வருகிறது. அடிக்கடி அந்த முதுகுந்தலிலே சிக்கல் வருகிறதனுடைய காரணத்தை இன்றைக்கு இருக்கிற அறிவியல் உலகம் அவன் 4 கால்களால் நடந்தது 2 கால்களால் அந்த எடையை தாங்குகிற பொழுது இந்த சிக்கல்கள் எல்லாம் நேரும் என்று இன்றைக்கு இருக்கிற மருத்துவ அறிவியல் உலகம் சொல்கிறது. சரி, அது கிடக்கட்டும். இப்பொழுது அந்த 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி, சில லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி தன்னைத்தான் குறிப்பிடுவதற்காக நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். யா கத்திக்கொண்டது, யா மார்பு தட்டி கொண்டது, யா தன்னைத்தானே சொல்வதற்கு அந்த ஒளியை போடுகிறது. யா அன்ன யான் என்று வளர்ந்தது. யான் யான் என்கிறது பிறகு அந்த மலைச்சாரர்களுடைய மழையினுடைய பனியினுடைய அந்த தாக்கத்திலே நேசல் சவுண்ட் என்கிற மூக்கொலி சிறந்து யான் என்கிறத ஞான். இப்போ ஞான் பரஞ்சோ ஏன் மலையாளி சொல்றான்னா அதனுடைய அடுத்த படிநிலை அது. ஞான் என்கிறது நான் என்று ஆனது. யான் ஞான் நான் என்று வந்தது. நான் ஒரு வடிவம். சரி, யான் ஏன் அடுத்த படிநிலை. உடையேன், நின்றேன், சென்றேன், வந்தேன் என்கிற ஏன் இருக்குதே அது யான் என்று பொருள். ஆழமாக நீ கவனிக்க வேண்டும். ஏன் என்கிறது மறுபடி குறுகி என் என்று வந்தது. என் என்கிற சொல் பிறந்த வகை இதுதான். சரி, கணக்கு. அதுபோல் யா அம் என்கிறது சேர்க்கைன்னு பொருள். அவனும் அவளும் சேரனும் சோழனும் பாண்டியனும் வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாமும் என்கிறது ஒரு கனெக்டிவ் பார்ட்டிகள் இணைகிறதுக்காக இருக்கிறது. அந்த என்கிறது என்றாகி அம் என்றானது. உகர ஒகர அகர தெரிவின் வழி அம் என்றானது சேர்க்கைன்னு பொருள். இப்போ விளக்கு இருக்கிறது. விளக்கு மிகப்பெரியது என்ற விளக்கம், கலங்கரை விளக்கம் என்ற அதுதான் ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் அம் என்கிறது. மதி என்கிறது நிலவு முழுமையாக இருந்தால் மதியம் என்று சொல்ல வேண்டும். சரித கிடக்கும். அப்படித்தான் யா யா அம் யாம் சொல்றோம். யாம் அடுத்த படிநிலைகளில் அது நேசல் சவுண்ட் மூக்கொலி சிறந்து ஞாம் சொன்னான். ஞாம் பிறகு நாம் என்றானது. இந்த நாம் தான் நம் என்று கூறியது. நம் என்று சொன்னது. சரி, இது கிடைக்கும். யா யான் யான் ஞான் நான் என்று வந்தது போல
யாம் யாம் ஞாம் நாம்னு வந்தது. அடுத்தபடி நாம் என்கிறது நாம். நான் இதற்கு சொல்கிறேன், நம் நம் இனம், நம்முடைய இனத்தை பற்றி அதை பேசுகிறதுக்காக நம் என்கிற சொல்லுக்காக உங்களுக்கு இப்பொழுது அந்த நம்மனா என்ன என்கிறது இது இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் விளக்கலாம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் சார். இது கிடக்கட்டும். இதுல இது தொடர்பாக இருக்கிறதுல முழுன்னு ஒரு சொல் இருக்கு. அதனுடைய பிறந்த வகையை சொன்னா அது 1/2 மணி நேரம் ஆகும். சொல்லுகிறேன். முழு என்கிறது முழுதுன்னு ஒரு சொல். முழுதும் என்கிறத நம்ம முழுசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். முழுவதும் என்று இந்த முழுது என்கிறது என்ன பொருள்னு தொல்காப்பியன் சொல்கிறான்னா, முழுதன் கிளவி எஞ்சா பொருட்டு, எதுவுமே எஞ்சாதபடி இருக்கிற முழு நிறைவு இருக்கிறதே அதுக்கு முழுதுன்னு சொல்ல வேண்டும். முழுதன் கிளவி எஞ்சா பொருட்டு. இந்த முழு என்கிற சொல் தான் மொழி என்று ஆனது. இந்த தமிழுக்கு முதலாக இருந்த பெயர் இருக்கிறதே அது மொழி என்று மட்டும் இருந்தது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான்னா மாந்தன் என்கிற பெயர் மட்டுமே இருக்கும். அவனுக்கு குப்புசாமி என்றோ முனிசாமி என்றோ பெயர் இருக்க வழி இல்லை. எனவே மொழி என்று மட்டும்தான் முதலில் தோன்றியிருந்தால் இதற்கு மொழி என்று மட்டும்தான் இருந்தது. இந்த மொழி படிப்படியாக 1951 படி இந்த இந்தியாவில் 101 திராவிட மொழிகள் இருந்தன என்று மக்களியல் கணக்கில் பதிவு இருக்கிறது. மக்கள் எவ்வளவு பேர் என்னென்ன மொழியை பேசுகிறார்கள் என்கிறதிலே 101 மொழிகளை இந்த நாட்டிலே திராவிட மொழிகள் பேசப்படுகின்றன என்று 1951ஆம் ஆண்டினுடைய குடிமதிப்பு கணக்கு சென்சஸ்ல இருக்குது. 101 மொழிகள். சரி, இது கிடக்கட்டும். இந்த 101 மொழி பல்வேறு மொழிகளாக பிரிகிற பொழுது இவனுடைய மொழியை தான் தன் தா தம் தம் மொழி என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. எல்லாரையும் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அக்காவை தமக்கைன்னு சொல்ல வேண்டியிருந்தது. ஐயா ஐயா ஐயான்னு எல்லாரும் பெரியவர்களை சொல்லுகிற பொழுது தன்னுடைய ஐயனை தன்னுடைய அப்பனை தமையன் என்று சொல்ல வேண்டியிருந்தது. தமப்பன் என்று சொல்ல வேண்டியிருந்தது. தம் தா தா என்று தாவுக்கு தா இருக்கிறானே அவன் தான் தாத்தா. உங்களுக்கு புரியுமா? தாத்தா என்கிறது என்ன? அப்பாவுக்கு அப்பா, தந்தவன் அவன் தான். தம் தா என்கிறது தான் தந்தா என்று ஆகி தந்தாய் ஆகி தந்தைன்னு ஆனது. இந்த தம் என்கிற அடைமொழி சேர்த்து தான் உரிமை பொருளை சொல்ல வேண்டியிருக்குது. தமையன் தமக்கை தமக்கை என்று சொல்லுகிறது. இந்த தமப்பன் என்று சொல்கிறது, தந்தை என்று சொல்கிறது. எல்லாமே தம் என்கிற உரிமை பெயர் கொண்டு சொல்லப்பட்டது போலவே பல மொழிகள் பக்கத்தில் பல்வேறு மொழிகளாக பிரிகிற பொழுது, வட்டார வழக்குகளாக மொழிகள் பிரிகிற பொழுது நம்முடைய மொழி என்கிறதுதான் தம் மொழி தமிழி என்றாகி தமிழ் என்றானது. தமிழ் என்கிற சொல்லுக்குள்ளாலேயே மொழி என்கிறதும் இருக்கிறது. நாம் தமிழ் மொழி என்று கூட சொல்ல வேண்டியது. தமிழ் என்கிறதுக்கு பொருள் எல்லா இனிமை, அது நூற்றுக்கணக்கான பொருள்கள் பிரிந்திருக்கிறது. அது ஒரு தனி அழகு. அது இவர்களுடைய ஆளுமையில் இவர்களுடைய வைத்த மதிப்பிலே அது பல வகையாக சொல்லுகிறார்கள். சரி, கிடக்கட்டும். இப்ப நான் சொல்ல வந்தது அடிப்படையான செய்திக்கு வந்தது. நம் தமிழ் இனம், நம்மை முடித்து விட்டேன், தமிழையும் முடித்திருக்கிறேன். இந்த இனம் என்கிறதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுல தமிழ் பல்கலைக்கழகத்திலே இருந்த அந்த செய்தியை பற்றி ஒரு கோடாக ஐயா தமிழ்மணி அவர்கள் அழகாக தொட்டுவிட்டு போனார். அது ஒரு தனி கதை. 25 ஆண்டுகள் இந்த குரங்குகளோடு மட்டுமல்ல, எனக்கு பாம்புகளோடும் பழக்கம் உண்டு, கீரிகளோடும் பழக்கம் உண்டு, மயில்களோடும் பழக்கம் உண்டு. தனியாக அந்த 1000 குறுக்க நிலத்துக்கும் சொந்தக்காரனாக 25 ஆண்டுகள் அதன் உள்ளே கடந்தவன் தான். 25 ஆண்டு காலமாக ஒரு தவ முயற்சியை போல. தவம் என்கிறது என்ன தெரியுமா? கண்ணை மூடிக்கொண்டு எதை இறைவனை நோக்கி சொல்லுகிறது இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றவர் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு. தவம் செய்கிறது என்கிறது என்ன தெரியுமாடா? உனக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது இல்ல, அதை தொடர்ந்து அதிலேயே தோய்ந்து மூழ்கி ஆய்ந்து கிடக்கை என்று சொல்கிறார். அதுதான் ஒரு தவ முயற்சி. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 25 ஆண்டு காலம், ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்தை அந்த பல்கலைக்கழகம் எனக்கு வழங்கியது. அதனுடைய நிலைகள் எல்லாம் பெரிய வரலாறு. அதை என்னுடைய இறுதி காலத்தில் எழுதுவேன். சரி, அந்த 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 பாம்புகளோடு பழக எனக்கு பாம்புகளுடைய மனம் கூட எனக்கு தெரியும். இது எந்த பாம்பு நல்ல பாம்பு,
எது சாரை பாம்பு, எது கட்டுவிரியன் என்கிற பாம்பினுடைய வாசனையை கூட அந்த 25 ஆண்டு காலத்தில் பல வகையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு அதில் தெளிவு உண்டு. அந்த குரங்கு தான் எனக்கு வழிகாட்டுகிறது. அது ஒரு கை இல்லாத குரங்கு. அது ஏதோ ஆள் தட்டுகிறார் என்கிறதுக்காக தட்டுகிறதே என்கிற யாரோ தட்டுகிறார்கள் என்று எண்ணி பார்த்தா ஒரு குரங்கு, முதிய குரங்கு. இந்த முதிய குரங்கை ஆண் குரங்கை கடுவன் என்று சொல்வார். அப்படி ஒரு குரங்கு. அதுதான் இந்த இந்த இனம் என்கிற சொல்லுக்கான வழியை காட்டியது. ஈன்னு காட்டுது, இடக்கை முழுக்க இல்லை. அது அது தொடர்பாக இருக்கிற போரில் ஒரு கையை இழந்திருக்கிறது. அப்படி 2-3 குரங்குகள் உண்டு. அந்த குரங்கு ஏறத்தாழ ஒரு 6 மாத காலம் என்னுடைய அறைக்கு வரும். ஒரு நட்பாக பழகினது. அது இயல்பாக நட்பாக பழகுவதை விட இந்த குரங்குகளோடு பழகலாம். அது அவ்வளவு நன்றியோடும் அன்போடும் இருக்கக்கூடியது. அதெல்லாம் தனி கதைகள் எல்லாம் சரி கிடக்கட்டும். சரி, இதுல கொடு என்கிற பொருளே உள்ளம் இருக்கிறதை பிரித்து கொடு என்கிறதுனாலதான் அந்த என்கிறது பிரிவு கருத்திலே அந்த வேறு கிளம்புகிறது. என்றால் உன்னிடம் இருக்கிறது எனக்கு பிரித்து கொடு. விலங்குகள் அதை உணவை பற்றி அவர்களும் தின்கிற பொழுது ஈன்னு கேட்கிறது என்ன என்றால் நீ அதை பிரித்து கொடுன்னு பொருள். இருத்தல் என்பது அறுத்தல் என்கிற பொருள் இருக்கும்போது இறைச்சி என்கிறதும், கடி என்கிறது வெட்டுதல், கடித்தல் என்பது வெட்டுதல் என்கிற பொருள்ல அந்த கடித்தல் என்கிறது தான் கட் என்று ஆகிறது. கடித்தல் என்கிறது கரித்தல் என்றால் கறி என்கிறது வெட்டப்பட்ட இறைச்சின்னு பொருள். இந்த தொடர்பாக இருக்கிறதெல்லாம் பிரித்து கொடு என்கிற கேட்கிறது தான் இந்த என்கிற சொல் வரும். ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருக்குறளிலே ஒரு அதிகாரமே இருக்கிறது. இகல் என்கிறது பகை என்று பொருள். பகு என்கிறது எப்படி பகை என்று சொல் இருக்கிறதோ அதுபோல் இகு என்கிற சொல்லில் நின்றுதான் இகல் என்று பகைக்கு வந்தது. 10 குறளை எழுதியிருக்கிறார். இகல்னா என்ன, அதையெல்லாம் எல்லாவற்றையும் நாம் தமிழை அடிப்படையிலே மறந்து போய்விட்டோம். சரி கிடக்கட்டும், மறந்து போய்விட்டோம், மறுத்து விட்டோம். இந்த எஃகு செகு என்கிறது வெட்டுதல் பொருள், டு கட்னு பொருள். எனவே அது தொடர்பாக இருக்கிறது. திருவள்ளுவர் 1000 வேட்டலின் அபி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றின் உயிர் செகுத்து உண்ணாமை. செகுத்து என்ற வெட்டி பிளந்து என்று பொருள். செகு என்கிறது சொல்தான் கிரேக்கத்திலும் லத்தீனத்திலும் செகர்னா டு கட்டுன்னு பொருள், வெட்டுன்னு பொருள். அப்படியே தமிழை உள்வாங்கி இருக்கின்றன. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் சென்று உலகத்துக்கு தெரியும். சரி கிடக்கட்டும். இந்த செக்கு என்கிற வடிவத்தில் தான் செக்ஷன் என்கிறது, செக்டார் என்கிறது, செக்மெண்ட் என்கிறது, செகண்ட், அது தொடர்பாக இருக்கிற நூற்றுக்கணக்கான சொற்கள் அதில் வளர்ந்து கொண்டே போகிறது. செக்கிள் என்கிற வடிவத்தினுடைய இன்னொரு பகுதி தான் சிக்கிள் என்று அறிவாளை சொல்லுகிற சொல்லலாம். அதனுடைய வடிவங்கள் ஒரு நூற்றுக்கணக்கிலே அதனுடைய கணக்குகள் இருக்கிறது. இந்த செக்கு என்கிறது வடிவத்தில் தான் செக்ஸ் என்றானது பிரிவு. பகல் என்கிறது பிரிவு, பகு என்ற பிரிவு, பகல் என்கிறது பிரிவு, பகல் என்கிறது பால் என்றானது. ஆண்பால் பெண்பால் என்கிறது போல செகு என்பது வெட்டுதல் பிரிவு என்கிற கருத்தில் தான் செக்ஸ் என்று வந்தது. இந்த கையை எண்ணிக்கொண்டிருந்த அந்த குரங்கு 1, 2, 3, 4, 5 முடித்ததும் அதிலிருந்து பிரிக்க வேண்டிய அந்த அறுபடுகிற இந்த இடத்துக்கு அரு என்று சொன்னது. இதைத்தான் அவன் செக்ஸ் என்று சொன்னான். அது செக்ஸ் என்கிறதனுடைய அடுத்த படிநிலை தான். நீங்க ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே எடுத்து பாருங்கள். 6 என்று ஆனது. செக்ஸ் என்கிறது, செக்ஷன் என்கிறது அறுகோணம் என்று பொருள். அந்த செக்ஸ் என்கிறது 60 என்கிறது 60 ஆனது 60. இந்த 60 கொண்டாடுகிற வழக்கம் நமக்கு இருக்கிறது இல்லையா? அதான் 60 என்கிறதை தான் அவன் அங்கிருந்து கிளம்பி வந்தவன் என்கிறதுனாலே, கிரேக்கத்தில் பழங்கிரேக்க பகுதியிலிருந்து வந்தவன் என்கிறதுனாலே இங்கே வந்து அந்த முந்தை சஷ்டின்னு சொன்னான். சஷ்டி 60, சஷ்டி அந்த மூர்த்தி சொல்கிறான். சரி, இது கிடைக்கும். இந்த 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 இது போலவே பிரி என்கிற கருத்திலே இதழ் பிரித்து கொடுத்தல். இந்தும் இறப்போர்க்கு இந்தும் என்று வரும். கொஞ்சம் ஆழமா அதை முடிக்க போற நேரம். சரி, இந்த தொல்காப்பியத்திலே கொடுக்கிறது என்கிற சொல்லை தொடக்கத்தில் வைத்து தொல்காப்பியம் சொல்கிறான். தொல்காப்பியம் பிறந்து 2700 ஆண்டுகள் ஆகின்றன. 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய சொல்ல பதிக்கிற பொழுது ஈதா கொடுவென கிளக்கும் ஒன்றும் இரவின் கிளவி ஆகிடனுடைய அவற்றுள் என் கிளவி இழிந்தோன் கூற்றே தாழ்ந்தவன் சொல்வது ஈன்னு கேட்பது. கொடு தா என் கிளவி ஒப்போன் கூற்றே அவனும் இவனும் ஒப்பாக இருந்தாலும் தா என்று சொல்ல வேண்டும்.
கொடு என் கிளவி உயர்ந்தோன் கிற்றே, மேலே இருக்கிறவன் கொடு என்று சொல்ல வேண்டும் என்று இந்த சொற்களுக்குரிய பொருள்களை இவர் சொல்வார். கிடக்கட்டும். இதுல ஈத்துவக்கும் இன்பம் திருக்குறளை அடிக்கடி நினைய வேண்டும். கொடுக்கிறதுனால் ஒரு மகிழ்ச்சி வரும் என்கிறதை 2000 ஆண்டுகளுக்கு முந்தி சொல்கிறாரே, ஈத்துவக்கும் இன்பம் என்கிறதை நாம் அடைந்திருக்கிறோமா? அது பற்றி கருதி இருக்கிறோமா? இன்னும் 2000 ஆண்டுகள் சென்று கூட உலகத்திற்கு இந்த தொடரை அமைக்க முடியாது. சரி, அது கிடக்கட்டும். ஈ ஈ ஈயோ ஈஞோ ஈனு பிரி என்று பொருள். அப்படி ஒரு சொல் வருது. ஈணுதல் என்ற பிரித்தல் பொருள். ஈனு இப்போ புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல் என்பது நீரை, மழையை குறித்த சொல். புயல் என்கிறது புயல் என்று புனல் என்று ஆனது. ஐ என்பது தாய். தாயை பார்த்து ஐன்னு கூப்பிட்டது. பிறகு ஆயின்னு கூப்பிட்டது. ஆயின்னு எல்லாரையும் கூப்பிடுகிற இந்த பண்பாட்டு மண்ணில் பெற்ற தாயை குறிக்கிறதுக்கு தா, இவதான் கொடுத்தவள் என்கிறதுக்கு தா ஆய் தாயின்னு சொன்னது. எல்லாரையும் தாய் தாய் தாயின்னு சொல்லுகிற பொழுது உண்மையாக பிறந்த, உண்மையாக பெற்றெடுத்த அவளை நற்றாய் என்று சொல்றது. இந்த வழக்கெல்லாம் 2700 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு. நற்றாய் என்கிறது ஈன்றெடுத்த தாயின்னு பொருள். இந்த ஈனு என்பது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என காட்டு. ஈன்ற பொழுதுனா என்ன? பரிமேலழகன் ஒரு திருட்டு பையல் ஒரு பார்ப்பான் இருந்தான். அவன் தான் முதலாக நமக்கு கிடைத்திருக்கிற உரையாசிரியன். அவனுக்கு முந்தையும் ஆசிரியர் இருந்தார்கள். அவர்கள் யார் என்று தெரியவில்லை. தருமர், தாமச்சர், நச்சர், மணக்கொடவர் என்று சொல்ல மணக்கொடவர் மட்டும் கிடைத்திருக்கார். அதில் ஈன்ற பொழுது என்கிறதுக்கு அவனுக்கு பரிமேலழகன் எழுதின உரையை பார்த்தது. ஈன்ற பொழுதுன்னா எந்த பொழுது, எந்த பொழுதுன்னு யாராவது வரையறை சொல்ல முடியுமா? நம்முடைய மண் வரையறுத்தது. அது 4 அடியால பதிவு இருக்கிறது. அந்த குழந்தை வெளியே வருகிறது பொழுது அதுவரை அவள் படுகிற, அந்த தாய் படுகிற, அந்த தெய்வம் படுகிற துன்பம் இருக்கிறதே, அதை சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இந்த அறிவும் நன்றி உணர்ச்சியும் வேண்டும். ஆண்களுக்கு பெரும்பாலும் நன்றி உணர்ச்சி இல்லை. அவர்கள் ஏதோ பெண்களை ஏறி மிதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மிஞ்சி விட்டார்கள். ஓடா சரிதான்னு அந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. சரி, அந்த 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 பிறக்கின்ற பொழுது அவள் படுகிற பாடு இருக்கிறதே, அந்த பாட்டுக்கு பிறகு வெளியில் அந்த குழந்தை வெளியே வந்து அந்த 2 தொடைகளுக்கு இடையிலே வந்து விழுகிறதே, அந்த பொழுது ஈன்ற பொழுது என்று 4 அடி அல்ல வருகிறது. அதை எடுத்து பார்ப்பன எழுதுகிறான். கவான்கள் கண்ட சேய் கண்டாங்கு. 2 கவையாக இருக்கிற தொடைகளுக்கு இடையில வெளியே வந்து விழுந்த பிறகு அப்பாடா ஒரு பொழுது இருக்கிறதே, அது ஈன்ற பொழுது எழுதுகிறான். அந்த ஈனுதல் என்கிற அந்த வடிவத்தின் என்றுதான் நூற்றுக்கணக்கான சொற்கள் போனது. அதிலே ஈனு, ஜீனு, ஜீனு இது தொடர்பாக இருக்கு. அதனுடைய சொற்கள் எல்லாம் ஒரு 400-500 சொற்கள் இருக்கு. ஜெனட்டிக்ஸ், எலக்ட்ரிக்ஸ் எல்லாம் சொற்கள் எல்லாம் ஜீனியல் என்கிறது, ஜெனிட்டல் என்கிறது எல்லாமே அந்த ஈணுதல் என்கிற பொருள். நான் எனக்கு கலை சொல்லாக்குகிற அந்த தொடர்பாக இருக்கிற அந்த உத்திகளில் நுழைகிற பொழுது, அதாவது மகப்பேறு மருத்துவமனை என்று மானமுள்ள தமிழாசிரியர்கள் யாரோ வைத்திருக்கிறார்கள். 4 சொற்களை, மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் என்கிறதுக்கு 4 சொற்களை வைத்துக்கொண்டு, அதுக்கு முந்தி குழந்தை பிறக்கிறது, அது போய் பிரசவம்ன்றான், பிரசவ ஆஸ்பத்திரின்றான். ஆஸ்பத்திரி என்கிறது இல்லை, ஹாஸ்பிட்டாலிட்டி என்கிறது விருந்தோம்புகிற நிலை. அதை ஆஸ்பத்திரி என்கிறது ஆஸ்பத்திரின்னு சொல்லி பிரசவ ஆஸ்பத்திரி சொல்லிக் கொண்டிருந்து ஒரு தமிழாசிரியர் யாரோ மகப்பேறு மருத்துவமனை. இந்த மாது பெண், மாதர் பெண், அது தாயையும் குறித்து. அதுதான் மேட்டர்னு போனது, மாத்திரன்னு போனது, மதர்னு போனது. இந்த மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிறதை, மகப்பேறு மருத்துவமனை என்கிறதை நான் என்னுடைய பார்வையில் கலைச்சொல்லாக உருவாக்குகிற பொழுது, ஈனுகிற இல்லம், ஈனில் 4 சொற்கள் என்னுடைய பார்வையின் கீழ் ஈனுவதற்காக இருக்கிற இல்லம், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் என்று என்னுடைய அகராதியில் ஈனில் என்று போட்டேன். அது முட்டையிட்டு அந்த அடை காக்கிற அந்த கூட்டுக்காக அந்த சொல் வருகிறது. ஈனில் இழையர் என்று அந்த வருகிற சொல். எதற்கு சொல்றேன்? அவ்வளவு தொடர்புடைய அந்த சொல் நமக்கு வந்து அது பிரிவு, குழந்தை பிரிந்துதான் வெளியே வருகிறது. அந்த வகையில் தான் ஈ பிரிவு, ஈ சி சி சேய் என்று வருவது பிரிந்த குழந்தை என்ற பொருள் வருகிறது. வில் பிரிவு,
விழிதல் பிரிதல், விண்டு 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 விளக்குதல் என்பது பிரித்து விளக்குதல் பொருள். இந்த வில் என்கிற அந்த வடிவத்தின்று பிள் என்று ஒரு சொல் வந்துதான் பிளவு என்ற சொல்லலாம் உருவாக்குது. அதனால தான் பிள்ளை என்று சொல்கிறோம். பிள்ளை என்கிறது என்னன்னா பிரிந்து வந்த, பிளந்து வந்த, அங்கிருந்து புறமாக வந்த அந்த குழந்தையை பிள்ளைன்னு சொல்லும் பொழுது ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, ஆம்பளை, பொம்பளை நம்ம பேச்சது. அது ஆம்பளைன்றதுக்குள்ளால பிள்ளை இருக்கிறது நமக்கு அறிவில்லை. ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, இன்னும் மறுபடியும் பிள்ளையை போட்டுக் கொள்ளும். இந்த பிள்ளை என்கிறது கிரேக்கத்திலும் லத்தீனத்திலும் பிலியா, பிலியஸ், பிலியஸ் என்ற சன், பிலியா என்ற பெண், பிலியல் என்பது pertaining to son or daughter. இது தொடர்பாக இருக்கிறது. பிரெஞ்சில் நாங்கள் பிரெஞ்சு பகுதியில் இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்கிற பதிவுகள் எல்லாவற்றிலையும் ஃபி த நைசான்ஸ் இருக்கும். ஃபி என்பது FIL, FIL என்ற இந்த பிள்ளையை குறிக்கிற சொற்கள் இருக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நாம் ஏறத்தாழ உலகத்துக்குரிய அறிவியலை ஒரு 90 விழுக்காடு அடிப்படையாக விளக்கி விடுகிறோம். பார்ப்பான் என்று வைத்தானோ அதிலிருந்து எல்லாம் முடங்கி போய், எல்லாம் குட்டிச்சுவராகி போய் ஒடுங்கி கிடக்கும். இதில் நாம் சொல்ல வருகிறது மிக கற்பனை பண்ண முடியாத ஒரு பேரினத்தில் பிறந்த நாம், மிக கற்பனை பண்ண முடியாத ஒரு பெருமொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம், உலகம் முழுமைக்கு இருக்கிற அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நாம். சிக்கல் இல்லாத மொழி, சமஸ்கிருதத்தை பேச முடியாது என்று சமஸ்கிருத தொடர்பாக இருக்கிற பாப்பாளர்களுக்கு தெரியும். அதை பேசவே முடியாது. ஏனென்றால் எல்லா இந்த நாட்டில் இருக்கிற சொற்கள் எல்லாவற்றையும் போட்டு அகராதியில் குழப்பி கொண்டான். 48 ஆண்டுகள் முயற்சி செய்து மோனியர் வில்லியம்ஸ் என்கிற ஒரு அறிஞன், போர்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத பேராசிரியர், சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று ஒரு பெரிய அகராதியை ஒரு 1800 பக்கங்கள் உள்ள ஒரு அகராதியை செய்திருக்கிறார். 48 ஆண்டுகள் எல்லாவற்றையும் அது கொட்டியிருக்கிறது. பார்த்தால் ஒரு சொல்லுக்கு பொருளாக இருந்தால் மலை, பள்ளம், நீர், நெருப்பு, கழுதை, அதுக்கு தானே இருக்கும். ஒன்றுக்கொன்று அறிவுக்கே தொடர்புள்ளாதபடி பார்ப்பான் அந்த ஆசையில 8 லட்சம் சொற்களாக அதை உருவாக்கி இருக்கிறான். 8 லட்சம் சொற்கள் எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கிறது என்று உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கான். உலகத்தை ஏமாற்றி விட்டான். அந்த உலக ஏமாற்றலை அதாவது நொறுக்கடிப்பதற்காக நாங்கள் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, அது கிடக்கட்டும். இதனுடைய நமக்கு இருக்கிற ஒரே பெருமை நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ். அதில் ஒரு மாணவன் நோக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள், தமிழ் படிக்க வேண்டும், தமிழில சிந்திக்க வேண்டும், தமிழில் அப்பா அப்பா என்று அழைக்க வேண்டும். எல்லா உரையாடுகளும் தமிழில் இயன்ற வரை நல்ல தமிழை உரையாடுகிற வேலையை செய்ய வேண்டும். இது தொடர்பாக இருக்கிறது கவலைப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் கவலைப்பட்டார்கள். பாவேந்தர் கவலைப்பட்டது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன செய்தியோடு இதை முடிக்கிறேன். ஒரே நொடி குழை என்று சொன்னா குய், தொலை, குய், குயு, குழு. குழை என்று சொல்கிறது தான் குழை என்கிறது, குழாய் என்கிறது பைப்புக்காக இருக்கிறது. இந்த குழை என்கிற அந்த வடிவம் தான் குழையின் பிறகு கழையின் ஆனது. கடை என்பது மூங்கில் இருக்கிற இருக்கிற துளையினுடைய காரணமாகத்தான் கடை. அதை வைத்துக்கொண்டு கயிற்றின் மேலே ஆடுகிற ஆட்டக்காரன் இருக்கிறானே அவனுக்கு கடை கூத்தாடின்னு பேர். பாவேந்தர் எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய பாட்டு எழுதுகளை வல்லவர் என்று எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அவர் ஒரு பாட்டு எழுதுகிறார், கடை கூத்தாடி என்று. கடை கூத்தாடி இருக்கிறான். அவனுடைய அண்ணன், அவனுடைய தம்பி பறை வைத்துக்கொண்டு முழங்குகிறார்கள். கடை கூத்தாடி அந்த பறையை அறைய சொல்லி கட்டளை எடுக்கிறான். பறை முழங்குகிறது. இதுதான் நான் முடிக்க போகிற செய்தி. கொஞ்சம் ஆழமாக அது கவனிக்கிறது. கீழே இருக்கிற உண்மைக்காக திடுதிடும் 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 கும்பிடுறேன் எல்லாருக்கும். பாவேந்தருடைய எழுத்து இது, குயில்ல வந்தது. வரிஞ்சலா அமர்ந்திருங்கோ, மக்களை பெத்த மகராசங்கோ, கண்ணால பார்த்து காசு போடுங்கோ,
ஒரு துட்டு உங்களுக்கு ஒரு வா வெத்தலை. வெத்தலை என்கிறது வெற்றி இலை, வெற்றிலை. அதுல பூவோ காயோ கனியோ காய்க்காது, வெறும் கொடி இலை, இலை வரும். எனவே வெற்றிலை பேர் வச்சான். இந்த வெற்றிலைய வெத்தலை வெத்தலை என்கிறத பெட்டல்னு சொல்றான். அதுல இருக்கிற போட்டு பாக்க தட்டுறதுக்கு வெத்தலை, அந்த பாக்குக்கு அரிக்கா நெட், அதுக்கு அடைக்காய் என்கிறது பெயர், அரிக்கா நெட். வெத்தலை என்கிறது பெட்டல், பெட்டல் நெட்னு சொல்றான் பாக்குக்கு. சரி, கிடைக்கட்டும். ஒரு துட்டு, துட்டு என்கிறது போர்ச்சுகீஸ் சொல். ஒரு துட்டு உங்களுக்கு ஒரு வா வெத்தலை, எங்களுக்கு அதுதான் திங்கிற சோறு. முதல் ஒரு வேளை முழக்கடா மோளம், திடுதிடும் 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 திடுதிடும். என்னடா தம்பி அவன் கேட்கிறான். ஏண்டா அண்ணா இந்த தம்பி கேட்கிறான். இதோ பார் தம்பி, எலும்பு கூடு, சதையும் இல்லே, சத்தும் இல்லே. ஆஹா திடுதிடும், அதுக்கு பேர் என்ன தம்பி கேட்கிறான். இதன் பேர் தமிழ்நாடு. சதையும் இல்லே, சத்தும் இல்லே, இதன் பேர் தமிழ்நாடு. சரி சரி திடுதிடும், சரி சரி திடுதிடும். இந்த எலும்பை எழுந்திருக்க வைக்கிறேன், செய்ய செய்ய பார்ப்போம். திடுதிடும் தம்பி அடிக்கிறான். அமைஞ்ச எலும்பு ஆழ வைக்கிறேன், செஞ்சு காட்டு. திடுதிடும் திடுதிடும். ஓஞ்ச நாட்டுல உசுருண்டாக்குறேன், ஆட்சி காட்டடா அண்ணா. திடுதிடும் அடி மோளத்தை. திடுதிடும் 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 திடுதிடும். இந்த எலும்பு இப்படி வைக்கிறேன், வச்சா எலும்பு, வச்சா உயிரா வந்துடும். திடுதிடும். மருந்து செய்யணும் தெரிஞ்சுதா உனக்கு, அண்ணன் சொல்றான். மருந்து செய்யணும் தெரிஞ்சுதா உனக்கு, சரி செய்திடும், சரி செய்திடும். திடுதிடும். இந்த எலும்பு, இதோ பார் மாம்பழம், இதை நான் புழியறேன். இதையோ பார் மாம்பழம், இதை நான் புழியறேன். புழி புழி திடுதிடும், புழி புழி திடுதிடும். இதோ ரஸ்தாளி, இதையும் நான் புழியறேன். புழி புழி திடுதிடும், புழி புழி திடுதிடும். பலாச்சொலை புழியறேன், புழி புழி திடுதிடும். தேனும் சேர்க்கிறேன், பாலும் சேர்க்கிறேன், இளநீர் வழுக்கு இட்டு குடிக்கிறேன், இட்டு குழைக்கிறேன், இடித்த தனிமா இட்டு பிசைகிறேன், பொடித்த பருப்பையும் போட்டு கலக்கிறேன், எல்லாத்தையுமே இளஞ்சூடாக்கி பல்லாயிரம் பக்குவப்படுத்தினேன். திடுதிடும் 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 திடுதிடும். அவனுக்கு தம்பிக்கு நாக்கிலே நீரல் மருந்து செய்யப்பட்டு விட்டது, அது ஆக்கப்பட்டு விட்டது, பல்லாய் நிறைய கிடக்கிறது. ஆஹா ஆஹா அண்ணே அண்ணே, இந்த மருந்துக்கு என்ன பேரு? அண்ணன் விளை சொல்கிறான். உள்ளே தொட்டால் உசுரில் இனிக்கும் தெள்ளு தமிழ் தம்பி, தெள்ளு தமிழ். இதுதான் அந்த மருந்து. உள்ளே தொட்டால் உசுரில் இனிக்கும் தெள்ளு தமிழ் தம்பி, தெள்ளு தமிழ். இதுதான் இந்த மருந்தை எலும்பு கூட்டில் தடவுறேன் தம்பி, அடி மோளத்தை. திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். அந்த தமிழ் என்கிற மருந்து தடவப்பட்ட உடனே அந்த எலும்பு எழுந்து நிற்கிறது, அது ஆடத் தொடங்குகிறது. அதை அண்ணன் சொல்கிறான். திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். அந்த அடி முளைச்சதும் சிரித்தது பாரடா செந்தமிழ் கூடு, விரிந்தது பாரடா அழிந்தனம் நாடு, பாடுது பாரடா பைந்தமிழ் நாடு, முழிச்சு பார்த்து முறுக்குது மீசையை, எதிரி மேலே எண்ணம் கொள்ளுது, சொத்தை காக்க கத்தியை தூக்குது. தமிழில் நடைந்த தமிழ்நாடு பாத்தியா, தமிழில் நடைந்த தமிழ்நாடு பாத்தியா, ஆடுது பாத்தியா அழகு நாடு. தாயுமாரே தகப்பமாரே, மாயமில்லே மந்திரமில்லே, கருத்து வேணும், நம் வருத்தம் தீங்க தேடணும் வழியேன்னு பாவேந்தர் சொல்கிறார். இனத்தையும் மொழியையும் இந்த தமிழை வைத்து காண்பிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை மதிக்காமல், சமஸ்கிருதத்தை பின்படுத்தாமல், ஆங்கிலத்தின் மீதும் கவனம் செலுத்தாமல் நம்முடைய தமிழ் உணர்வை வளர்த்தெடுக்கிற பொழுதுதான் நாம் மானமுடையவர்களாக மாறுவோம். நம்முடைய இனம் மீண்டும் வளரும். நம்முடைய அருமையான நம்முடைய குருதிகளை பிறந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாம் பழடிக்க கூடாது. வணக்கம், நன்றி.